அன்றொரு நாள் நடுநிசி சவுக்கு தோப்பு, அதை ஒட்டிய 2-3 கடற்கரை பங்களாக்கள் பெரும்பாலும் காலியாகவே இருந்தது. அதில் ஒன்றிலிருந்து மட்டும் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தது ஒரு அலறல் சத்தம். அடுத்த 1 மணி நேரத்திற்கு பின் அவர்கள் வெளியே வந்தனர். அந்த சவுக்கு தோப்பினுள் நடந்தனர். ஒருவன் கையில் ஒரு மூட்டை. அதை அந்த தோப்பினுள் கொண்டு வந்து ஒரு பெரிய பள்ளத்தினுள் போட்டனர். குண்டாக குள்ளமாக இருந்த ஆசாமி மது பாட்டிலின் மூடியை திறந்து அந்த மூட்டை மேல் கிளக் கிளக் என்ற சத்தத்தோடு ஊற்றி காலி செய்தான். இன்னொருவன் சிகரெட் பற்ற வைத்து மீந்த எரியும் குச்சியை அந்த மூட்டையின் மேல் போட்டான். குப் என்று பற்றி கொண்டு கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது அந்த மூட்டை. அது எரிந்து முடியும் வரை அவர்கள் இருந்துவிட்டு தகனக்கிரியை முடிந்துவிட்டது என சொல்லி சிரித்துவிட்டு சென்று விட்டனர். நெருப்பு அடங்கி புகைந்து கொண்டிருந்தது. இடியும் மின்னலுமாக வானம் பொத்து கொண்டு மழை வரும் போல் இருந்தது. ஊளை காற்று உய் உய் என்று வீசியது. எரிந்து அடங்கி இருந்த அந்த சாம்பலிலிருந்து ஒரு கை நீண்டு வெளியில் வந்தது. அதன் கையில் கூர்மையான நகங்கள் மின்னியது. அத்தியாயம் 1. கமலேஷ். கமலேஷ் என்றால் உயிர். உயிர் கமலேஷுக்கு உடல் அவன் நடித்த படத்திற்கு என ரசிகர்கள் கூட்டம் அலை மோதி கொண்டிருக்கும். அவனுடைய படம் என்றால் முதல் காட்சி. அநியாய விலைக்கு விற்றாலும் மனைவியின் தாலியையோ குழந்தையின் பால் பவுடரையோ விற்று வெறித்தனத்துடன் தேட்டரில் வாசலில் காத்து நிற்கும் கடைக்கோடி ரசிகர்கள் நிறைய பேர். ரசிகர்களுக்கு ரசிகைகளும் குறைச்சலா என்ன? அன்றாடம் 2 பள்ளி கல்லூரி பெண்கள் கமலேஷை பார்க்க சென்னைக்கு ஓடி வந்து விடுவார்கள். விக் வைத்த தலை, பான் வைத்த கன்னம், சிகரெட் நிக்கோட்டின் கரையை நீக்க லிப்ஸ்டிக், தொப்பையை மறைக்க எலாஸ்டிக் வெய்ஸ்ட் என நம்பர் 1 நடிகனுக்கான சகல லட்சணங்களும் கொண்டுதான் இருந்தான் கமலேஷ். வெளியே வாசலில் ரசிகர்கள் கூட்டம் முண்டியடித்து கொண்டு காத்திருக்க, இங்கே மாடியில் இருந்த அவனது அறையில், அறை என்றால் சாதாரண அறையல்ல, நீண்ட மைதானம் போல இருக்கும் பிரம்மாண்ட அலங்கார அறைக்குள் தன்னுடைய பிரத்யேக தண்ணீர் படுக்கையில் மிதந்தபடி படுத்து கொண்டிருந்தான். கண்களை மூடியிருந்தான். உதடுகளில் வெளிநாட்டு சிகரெட் புகைந்து கொண்டிருந்தது. நேரம் இரவு 7 மணி. மேனேஜர் பவ்யமாய் வந்து நின்றான். சார் கூப்பிட்டான். கண்களை திறக்காமலேயே என்ன என்றான். விசிட்டர்ஸ் எத்தனை பேர்? சார் 2-3 ப்ரொடியூசர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்புறம் ஆர்ஃபனேஜில் டொனேஷன் வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. புது டைரக்டர் இதயன் வந்திருக்காரு. இவங்களை எல்லாம் இன்னொரு நாள் வர சொல்லு. நான் ஊட்டியில் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்புறேன். 2 நாள் எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்கா? மேனேஜர் டைரியை புரட்டி பார்த்துவிட்டு, ஒரு கிளைமேக்ஸ் சீன் மட்டும் 5 பவன் நல்ல படத்துக்கு எடுக்கணும் சார். அதை 2 நாள் கழித்து ஷூட் பண்ணிக்க சொல்லு. அப்புறம்? அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை சார். ரசிகர் மன்ற திறப்பு விழா தான் ஒன்று இருக்குது. கேன்சல் பண்ணு. எல்லாம் 2 நாளைக்கு அப்புறம்தான். அப்புறம் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கு உங்களை பார்க்க. கமலேஷ் இப்போது கண்களை திறந்தான். பொண்ணா? பார்க்க எப்படி இருக்கா? சும்மா தங்க சிலையாட்டம் இருக்கா சார். ஹீரோயின் சான்ஸ் வேணுமா? உங்ககிட்ட வந்தால் ஈஸியாக ஹீரோயின் ஆகிடலாம்னு யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க. என்கிட்ட வந்தா ஹீரோயின் ஆகிடலாமா? ஹஹா என பெரிதாக வாய் விட்டு சிரித்தான். சரி, அவளை மட்டும் மேலே அனுப்பு. மற்ற எல்லாரையும் திருப்பி அனுப்பிச்சிடு. சார், வெளியே உங்கள் ரசிகர்கள் நேற்று ராத்திரியிலேருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என மேனேஜர் இழுக்க, வழக்கமாக என்னோட ஆர்டிஃபிஷியல் ஃபேஸ் மாஸ்கை மாட்டிகிட்டு போய் மாடியில் நின்று நீயே கை காமிச்சிடு. கமலேஷ் சொன்னதும் மேனேஜர் தலையாட்டி விட்டு அகன்றான். மேனேஜர் அகன்றதும் தண்ணீர் படுக்கையிலிருந்து எழுந்து உள்ளே அறையில் பாதி இருக்கும் குளியல் அறைக்கு சென்று ஷவரின் கீழ் நின்றான் கமலேஷ். அருகில் பாத் டப்பில் சோப்பு நுரையுடன் தண்ணீர் நறுமணம் வீச நிரப்பப்பட்டிருந்தது. மதுக்கிண்ணம் பக்கத்து ட்ரெயில் வைக்கப்பட்டிருந்தது. அப்படியே உள்ளாடையுடன் வந்து பாத் டப்பில் இறங்கினான் கமலேஷ். வெளியே மேனேஜரின் குரல் கேட்டது. சார், அந்த பொண்ணு வந்திருக்காங்க. ரூமில் இருக்கிற சோஃபாவில் உட்கார சொல்லு. நான் ஏதோ வந்துடுறேன். போகும்போது கதவை சாத்திட்டு போ. யாரையும் கொஞ்ச நேரம் உள்ளே விடாத. அந்த பொண்ணுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். உள்ளே குளியல் அறையிலிருந்து கமலேஷ் உறக்க சொன்னதும் மேனேஜர் அந்த பெண்ணை உட்கார சொல்லிவிட்டு கதவை சாத்தி விட்டு வெளியேறினான். சிறிது நேரம் பாத்டப்பினுள் முங்கி அமிழ்ந்தபடியே ஏற்கனவே மேடை மேலே ட்ரேயில் இருந்த டம்ளரில் ஊற்றி வைக்கப்பட்டிருந்த ஜின்னை மெதுவாக குடிக்க ஆரம்பித்தான் கமலேஷ். ஸ்டீரியோவினுள் ஒரு வெளிநாட்டு இசை ஒரு விதமாய் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. பாதி திறந்திருந்த குளியல் அறையின் வாசலில் நிழல் ஆடியது. திரும்பினான்.
இவனது பாத்டப்பிற்கு சன்னமான இள நீல நிற திரை போடப்பட்டிருந்தது. அதன் வழியே அந்த பெண் குளியலறை கதவை திறந்து உள்ளே வருவது தெரிந்தது, சற்று கலங்கின தோற்றம் போல. ஏய், என்ன குளிக்கிற ரூம்குள்ளேயே வந்துட்டியா? கமலேஷ் கேட்க பதிலில்லை. ரொம்ப வேகமாக இருக்கியே. சரி, வந்தது வந்துட்டு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீயும் குளிக்க வர்றியா என்னோடு? புது வெளிநாட்டு லாவெண்டர் சோப் லிக்விட். நாள் முழுக்க உடம்பு மணமணன்னு இருக்கும். கூடவே கொஞ்சம் ஜின். சொர்க்கத்துக்கே போகலாம். அவன் சொன்னதும் அந்த பெண் எதுவும் பேசாமல் தன் மேலாடைகளை கழட்டுவது கலங்களாக ஸ்கிரீன் வழியாக தெரிந்தது. கமலேஷ் சிரித்து கொண்டான். பரவாயில்லை, வீண் வாக்குவாதம் இல்லை. ஏன் இல்லை, எதுக்கு இல்லை, சீரல், சி தூ இல்லை. உடனே புரிஞ்சு ஒத்துழைச்சிட்டா. மெல்ல தனக்குள்ளே தலையாட்டி கொண்டான் 50 வயது கமலேஷ். உடைகளை களைந்துவிட்டு அந்த பெண் ஸ்கிரீனுக்கு இந்த பக்கம் வந்து நின்றாள். இசைக்கு தகுந்த மாதிரி கண்களை மூடி தலையாட்டி கொண்டிருந்த கமலேஷ் அரபம் உணர்ந்து கண்களை திறந்தான். உச்சி முதல் பாதம் வரை சில்லிட்டு போனான். ஏய் ஏய், நீ! அந்த பெண் சிரித்தாள். சிரிக்க சிரிக்க அவளது பொன்மேனி கொஞ்சம் கொஞ்சமாக சதை பீய்ந்து தொங்கி அதன் வழியே ரத்தம் கசிந்து வர ஆரம்பித்தது. கமலேஷ் அலறினான். முகம் அவள் சிரித்து கொண்டிருக்கும் போதே எரிய தொடங்கியது. எரியும் முகத்துடனும் பீந்து தொங்கும் சதை உடலுடனும் அவனை நோக்கி நெருங்கி வந்தாள். கமலேஷ் அகன்று விரிந்த கண்களுடன் இப்போது பேச்சு வராமல், கத்தக்கூட முடியாமல், பாத்டப்பை விட்டு எழுந்திருக்க முடியாமல் மிரண்டு கை கால்களை உதறிக் கொண்டிருந்தான். அவனை நோக்கி நடந்து வந்த அந்த கோர உடல் இப்பொழுது முற்றிலும் எரிந்து கருகி அறை முழுதும் பொசுங்கின நாற்றம் அடித்தது. அருகிலிருந்த சோப் லிக்விடை எடுத்தாள் அவள். தன் கருகிய கையால் அதை திறந்தாள். அதனுள் உமிழ்ந்தாள். பயப்பார்வையுடன் திகிலெடுத்த முகத்துடனும் அதை பார்த்து கொண்டே பாத்டப்பை விட்டு எழ முடியாமல் படுத்திருந்தான் கமலேஷ். பேய் பேய்! கத்த இயலாமல் காத்துதான் வந்தது. தான் உமிழ்ந்த அந்த சோப் லிக்விட் பாட்டிலை எரிந்து போன தன் கைகளால் அவன் தலை மீது ஊற்றியது. இப்போது அந்த லிக்விட் பெட்ரோல் வாசம் அடித்தது. அது மட்டுமின்றி அந்த டப்பில் இருந்த நீர் எல்லாம் பெட்ரோல் வாசம் அடித்தது. எரிந்து கொண்டிருந்த தன் தலையிலிருந்து நெருப்பை அள்ளி அவன் மேல் வீசியது அந்த உருவம். வேண்டா வேண்டா என கத்த வாய் எடுத்ததும் சரக்! பக்கத்திலிருந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை எடுத்து அவன் வாய்க்குள் சொருகியது அந்த கோர உருவம். ரத்தம் சிதறியது நாலாபுறமும். அதே நேரம் வீசிய நெருப்பு கமலேஷின் மேல் பட்டதும் குப்பென்று பற்றி கொண்டு பாத்டப் முழுதும் நெருப்பு விசுவாசமாய் பற்றி எரிய தொடங்கியது. வாயில் சொருகிய ஸ்டாண்டுடன் ரத்தம் வடிய கண்களில் கொஞ்சம் மிஞ்சிய உயிருடன் கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து கருக ஆரம்பித்தான் கமலேஷ். அவன் துடிப்பதை பார்த்து கொண்டே அந்த கருகிய உருவம் காற்றோடு காற்றாய் மறைந்து போனது. மாடியிலிருந்து கருகல் நாற்றமும் புகையும் வர தொடங்கியதும் மேனேஜரும் வேலைக்காரர்களும் சுற்றி இருந்தவர்களும் அலறி புடைத்து கொண்டு வரும்போது முற்றிலும் எரிந்து கரிக்கட்டையாய் போயிருந்தான் நம்பர் 1 ஹீரோ கமலேஷ். அத்தியாயம் 2. ஏய் செல்லம்மா! பெருங்குரலில் கத்திக்கொண்டே வீட்டினுள் நுழைந்தார் செல்வராஜ். பருத்த உடல், வழுக்கை தலையில் பேருக்கு கொஞ்சம் முடிகள், லேசான தாடி. என்ன இவ்வளவு சத்தம் இன்னைக்கு? போன காரியம் என்னாச்சு? செல்லம்மா, செல்வராஜின் மனைவி, சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். முகமெல்லாம் வியர்வை. ஹாலில் இருந்த ஏசியை ஆன் செய்துவிட்டு சோஃபாவில் உட்கார்ந்திருந்த செல்வராஜின் அருகில் என்ற சத்தத்துடன் உட்கார்ந்தாள். போன காரியம் என்னாச்சு? தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடக் மடக் என குடித்துவிட்டு பாட்டிலை கீழே வைத்தார் செல்வராஜ். 55 வயது இருக்கலாம். செல்லம்மாள் 48 வயது மதிக்கலாம். பருத்த சரீரம், வெயிலுக்கு சம்பந்தமில்லாமல் பட்டு புடவை அணிந்திருந்தாள். சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்தால் ஒரு சிறு பெண், 16-17 வயது இருக்கலாம். கண்களில் மிரட்சி பார்வையுடன். செல்வராஜ் கேட்டார், யார் இது? புதுசா இருக்கு. நம்ம காத்தமுத்துவோட பொண்ணு தான், ரமாவாம் பேரு. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற வரை நம்மக்கிட்ட வேலைக்கு இருக்கட்டும்னு விட்டுருக்கான். சரி, என்னாச்சு போன காரியம்? கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல. அந்த ஆளை பார்த்து பேசுனீங்களா? என்ன சொன்னா? நந்தலால் சேட்கிட்ட பேசினேன். பேசின தொகையை நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்கான். இதோட எல்லாத்தையும் மறந்துட சொல்கிறான். வாங்கிக்கிட்டு ஏதாவது வெளி மாநிலத்துக்கு போயிடணுமா? செல்லம்மா கோபமாக கேட்டாள். நாம் எதுக்கு குடியிருக்கிற ஊரை விட்டு போகணும்? அந்த ஆளை ராஜஸ்தானுக்கு கிளம்ப சொல்லு, போய் ஒட்டகம் மேய்க்கட்டும். நம்ம மூலதனத்தையே ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டானுங்க. அதுக்கு தான் நஷ்ட ஈடு கேட்குறோம். அவன் ஒன்றும் நமக்கு பிச்சை போடலை. கத்தாத! செல்வராஜ் மனைவியை அடக்கினார். அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு நம்ம வேற ஊருக்கு போயிடலாம். இந்த ஊர் வேணாம். முக்கியமாக இந்த வீட்டை உடனே காலி பண்ணியாகணும்.
ராத்திரியெல்லாம் தூங்க முடியல. ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது. ரோதனையா இருக்கு. சரியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நேத்து என்ன நடந்ததுன்னு மறந்துட்டியா? செல்வராஜ் கேட்க செல்லம்மாவின் கண்களில் சற்று பயம் தோன்றியது. முதல் நாள் இரவு நடுநிசியில் தெருவில் ஏகப்பட்ட நாய்கள் ஒன்று சேர்ந்து வீட்டை பார்த்து குறைத்து கொண்டிருந்தன. அவற்றை விரட்டிவிட்டு வந்து படுத்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த அழுகுரல் கேட்டது இருவருக்கும். முதலில் வீட்டுக்கு வெளியே கேட்டது, பின் ஜன்னலின் வெளியே கேட்டது, அதன் பிறகு வீட்டினுள் கேட்டது. கடைசியில் அவர்கள் படுத்திருந்த அறையிலேயே தலைமாட்டில் கேட்க ஆரம்பித்தது. ஒப்பாரி குரல், விசும்பி விசும்பி தலை தலையாய் அடித்து கொண்டு அழும் குரல் அப்பட்டமாக அவர்கள் காதில் கேட்டது. பதறி எழுந்து விளக்கை போட்டு பார்த்தால் யாரும் இல்லை. சத்தம் நின்று போயிருந்தது. காலையில் அதெல்லாம் கனவோ என நினைத்தனர். அது வேறு ஒரு புறம் செல்லம்மாளுக்கு அச்சத்தை தந்தது. இத்தனை நாளில் இப்படி கேட்டதில்லை. செல்வராஜ் இல்லாத நேரத்தில் தனியாக வீட்டில் இருக்க பயமாக இருந்தது. எனவேதான் அந்த ரமாவை துணைக்கு சேர்த்து கொண்டாள். அன்று இரவு ரமா அப்பா அம்மா வெளியூர் செல்வதால் வீட்டிலேயே தங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டாள். சரி என்று விட்டாள் செல்லம்மாள். செல்லம்மாளும் செல்வராஜும் ஒரு அறையில் படுத்திருந்தனர். ரமா ஹாலின் ஒரு மூலையில் படுத்திருந்தாள் பாயை விரித்து. நடு இரவு. சுவர் கடிகாரம் 2 அடுத்து ஓய்ந்திருந்த நிலையில் யாரோ தன் உச்சி முடியை இழுத்து பிடிப்பதை உணர்ந்து கண் விழித்தார் செல்வராஜ். கண் விழித்தவரின் முகத்தின் நேர் எதிரே 2 முட்டை விழிகள் அவரையே பார்த்து கொண்டிருந்தது. வெள்ளை வெள்ளையர் என்று பிதுங்கிய முட்டை விழிகளின் நடுவே கடுகு சைஸில் கருவிழி. ஹக் என்று அதிர்ந்தார் செல்வராஜ். கத்த வாயெடுத்தார். முடியவில்லை. உடலை அசைக்க முடியவில்லை. பயத்தில் வெளிறிய முகத்தோடு அந்த விழிகளையே பார்த்து கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல மயக்க நிலைக்கு போனார். சரியாக 2 நிமிடங்கள் கழித்து டக் என்று படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார். மெல்லிய நீல நிற வெளிச்சத்தில் பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த செல்லம்மாவையே தலை சாய்த்து வெறித்து பார்த்தார். இப்பொழுது அவர் கண்கள் 2ம் பிதுங்கிய முட்டை போல வெள்ளை வெளையர் என்று இருந்தது. மெதுவாக எழுந்து உடல் அதிராமல் நடந்து ஹாலில் படுத்திருந்த ரமாவை கடந்து சமையல் அறைக்கு போனார். தன்மேல் விழுந்த நிழல் வெளிச்சம் பட்டு கண் விழித்த ரமா செல்வராஜ் தன்னை தாண்டி சமையல் அறைக்கு செல்வதை பார்த்தாள். சரி, தண்ணீர் குடிக்க செல்வாரா இருக்கும் என நினைத்தபோது திரும்பி வந்த செல்வராஜை பார்த்து திகைத்தாள். அவரது கையில் காய் நறுக்கும் கூரான அரிவாள் மனை. இதை எதுக்காக எடுத்துக்கிட்டு போறார் என படுத்துக்கொண்டே கேள்வியுடன் ரமா பார்த்து கொண்டிருக்கும் போதே அறைக்குள் சென்று கதவை தாழிட்டார். சற்று நேரத்திற்கெல்லாம் அறைக்குள்ளிருந்த செல்லம்மாளின் ஐயோ என்று அலறல் சத்தம் ஒலிக்க அந்த ஒலியும் அடங்கிவிட்டது. சில நிமிடங்களில் எல்லாம் ஏதோ புரியாத ஒலிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது உள்ளிருந்து. ரமா பதறி எழுந்து போய் கதவை தட்டினாள். ஐயா ஐயா, கதவை திறங்க. பலனில்லை. வாசல் கதவை திறந்து வீட்டை சுற்றி கொண்டு போய் பெட்ரூமின் திறந்திருந்த ஜன்னல் வழியே பார்த்த ரமாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது. அறை வெளிச்சத்தில் நிரம்பி இருக்க, கட்டிலின் வெள்ளை விரிப்புகள் முழுதும் ஒரு அவசர இரத்த குளியலுக்கு உட்பட்டிருக்க, செல்வராஜ் அதே முட்டை விழிகளுடன் சாவதானமாக செல்லம்மாளின் மார்புக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு இடது கையால் செல்லம்மாளின் தலைமுடியை பிடித்து கொண்டு வலது கையால் அரிவாள் மனையால் அவளது கண்டத்தை கரகரவென அறுத்து கொண்டிருந்தார். செல்லம்மாளின் கையும் காலும் துடித்து துடித்து சற்று நேரத்திற்கெல்லாம் அடங்கி போனது. ஆ ஆ என கத்திக்கொண்டே ரமா ஓட ஆரம்பித்தாள் வெளியே ரோட்டுக்கு. அவள் அவ்வாறு கத்தி ஓடுவதை பார்த்ததும் செல்வராஜ் உதட்டை இழுத்து வைத்து கொண்டு ஈ என இழித்தார். பின் அதே அரிவாள் மனையை தன் கழுத்துக்கு நேராக வைத்து கொண்டு என இழித்து கொண்டே ஒரே இழுப்பு. ஊரை கூட்டிக் கொண்டு ரமா ஓடி வந்து பார்த்தபோது கழுத்தறுப்பட்ட நிலையில் செல்வராஜ் மற்றும் செல்லம்மாளின் பிணங்கள் விட்டத்தை முறைத்து கொண்டு கிடந்தன. அத்தியாயம் 3. என்ன டைரக்டர் சாப், நீங்க என்ன நினைக்கிறீங்கோ இந்த சாவுங்களை பத்தி? கேட்டது நந்தலால் சேட். கேட்ட அவனது முகத்தில் பீதியின் சாயல். இடம் சேட்டின் பிரம்மாண்ட நீலாங்கரை பங்களாவின் மொட்டை மாடி. அருகில் கடற்கரை காற்று அள்ளி கொண்டு போனது. சேட்டின் எதிரே இயக்குனர் ஆதிரன், 40 வயதை நெருங்கும் தோற்றம். 20 படங்களில் 12 படம் ஹிட் கொடுத்தவன். அவர்களுக்கு முன்னாடி மோடாவில் மது வகைகள் குடிக்க, சிப்ஸ் வகைகள் கொறிக்க. ஆதிரன் கன்னத்தில் கை தாங்கி எதையோ யோசித்து கொண்டிருந்தான். ஆ, என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க சேட்? கேட்க சரியா போச்சு. நான் கேட்டதே நிமல் காதல விழலியா? அதான் ஆக்டர் கமலேஷின் பயங்கரமான டெத். பா, இப்போ நினைச்சாலும் உடம்பெல்லாம் சிலிர்க்குது எனக்கு. கருகி போன உடல், அதன் வாய்க்குள்ள சொருகப்பட்ட மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட். கொலைகாரன் என்ன மைண்ட் செட்டில் இருந்திருப்பான் இல்ல? மறுப்பாய் தலையாட்டினான் ஆதிரன்.
கொலைகாரன் இல்லை கொலைகாரின்னு தான் மேனேஜர் சொல்கிறானாம். விசாரணையில் யாரோ ஒரு பொண்ணு தான் இதை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறான். அந்த பொண்ணு யார் என்னன்னு தெரியலையாம். கமலேஷ் கிட்ட ஹீரோயின் சான்ஸ் கேட்டு வந்தாளாம். இவளை மட்டும் மேலே வர சொல்லியிருக்கான் கமலேஷ். அவளை உள்ளே அவன் ரூமில் உட்கார வச்சுட்டு மேனேஜர் கீழே ஹாலுக்கு வந்திருக்கான். அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ள மாடியிலேருந்து ஒரே புகையாக வருதுன்னு உள்ளே போய் பார்த்தா கமலேஷ் எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். உள்ளே அந்த பொண்ணு இல்லை. எப்படி தப்பிச்சு போனான்னு தெரியலைன்னு சொல்கிறான். போலீஸ்லையும் சிசிடிவி பதிவையெல்லாம் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு உட்கார்ந்த இடத்துல யாருமே இல்லையா. இந்த மேனேஜர் அந்த காலியான இடத்த பார்த்து எதையோ சொல்லி கூப்பிடுறது மட்டும்தான் தெரியுதாம். போலீஸே குழம்பி போயிருக்காங்களாம். ஆதிரன் சொல்ல சொல்ல என்ன சொல்கிறீங்கோ, அப்போது இது ஏதாவது ஆவி வேலையாக இருக்குமோ என்று எச்சில் விழுங்கினான் சேட். ஹாவியா? ஆதிரன் சிரித்தான். இல்லை, எனக்கும் அந்த சந்தேகம் வருது. இந்த செல்வராஜ் இல்லை செல்வராஜ் என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானே, அவன் பொண்டாட்டி செல்லம்மாவோட கழுத்தை அறுத்து துண்டாக்கிட்டு தன்னைத்தானே அவன் கழுத்தையும் அறுத்துக்கிட்டு செத்து போயிட்டான். பசங்க வந்து சொன்னாங்க. ஆதிரன் திகைத்தான். என்னையா சேட் சொல்கிற? இது எப்போ நடந்தது? நேற்று தான். நான் போகலை. ரொம்ப ஹாரிபிளாக இருந்ததாம். பசங்க சொன்னானுங்க. அதுக்கு முன்னால் தான் என்கிட்ட வந்து பணம் வேணும்னு நச்சரிச்சிட்டு இருந்தான். எதுக்குன்னு கேட்டேன். நஷ்ட ஈடாம். அவனுக்கு இருந்த ஒரே சொத்தையும் நாம் அழிச்சிட்டோமாம். பின்ன நாங்கள் எப்படி பிழைக்கிறது? பெரிய மனுஷங்க கிட்ட பஞ்சாயத்து வைக்கணும்னு மிரட்டுற துணியில் பேசினான். சரிப்போ, காலையில் வந்து பாருன்னு சொன்னேன். அதுக்குள்ளே இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. ஆதிரன் மோவாயை தடவியபடி யோசித்தான். சேட், இது கொஞ்சம் வினோதமாக இல்லை? காசு வேணும்னு கேட்டுட்டு போகிறான். நீயும் மறுக்கலை. மறுநாள் வர சொல்லியிருந்த. ஆனால் அதுக்குள்ளே அவன் ஒரு கொலை பண்ணிட்டு தற்கொலையும் பண்ணிக்கிட்டான். ஏதோ நெருடலை? டைரக்டர் மூளை கேட்டது. என்னவோ போ டைரக்டர், எனக்கும் ஒரே டர்ராக இருக்குது. அதான் இன்னைக்கு இந்த பங்களாவுக்கு வந்துட்டேன். உன்னையும் வர சொன்னேன். அப்புறம் அந்த துபாய் ஷேக் என்ன சொல்கிறான்? பணம் கொஞ்சம் அதிகமாக கேட்க சொல்லியிருந்தேனே. நம்ம வீடியோக்கள் எல்லாம் எவ்வளோ கிளாரிட்டி குவாலிட்டி, அதுக்கே தனி ரேட் மார்க்கெட்டில். இவன் நம்மக்கிட்ட இருந்து வீடியோ வாங்கி உலக அளவில் விட்டு லட்சத்தில் சம்பாதிக்கிறான். ஒத்து வந்தா பாரு சாப், இல்லைன்னா நாமளே டைரெக்டாக வீடியோவை மார்க்கெட்டிங் பண்ணிடலாம். என்ன பார்க்கலாம்? முன்ன மாதிரி யார் இப்போது வீடியோ பார்க்குறா? அதுதான் நெட்லேயே வந்துடுதேங்கிறான். இருவரும் பேசிக்கொண்டே இருக்கும்போதே கீழே கார் ஹார்னின் சத்தம் கேட்டது. சேட் தள்ளாட்டத்துடன் எழுந்து போய் வெளியே எட்டி பார்த்தான். கார் டிரைவர் கீழே இருந்து மேலே பார்த்து கத்தினான். சார், நைட்டு வீடியோ ஷூட் இருக்குது, ஆளை கூட்டிட்டு வான்னு சொன்னீங்களே, கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். சேட் குழம்பினான். நானா? நான் எப்போடா சொன்னேன்? அதெல்லாம் ஒன்றுவே என சொல்லிக்கொண்டே போனவர் சட்டென பேச்சை பாதியில் நிறுத்தினார். காரின் பின் சீட்டிலிருந்து அந்த யுவதி இறங்கி கொண்டிருந்தாள். கருப்பு நிற லேஸ் வைத்த நெட் சாரி, ஸ்லீவ்லெஸ் பிளவுஸில் வெள்ளை வெளேர் என்ற உடல் அந்த இருட்டிலும் பளிச்சென மின்னியது. இடுப்பில் கை வைத்து ஒய்யாரமாக நின்று நிமிர்ந்து சேட்டை பார்த்து சிரித்தாள். என வாயை பிளந்தான் சேட். என்ன மஜா! ஏய் டைரக்டர், இங்கே வாயா! ஆதிரன் வேகமாக எழுந்து வந்தான். அங்க பாரு. பார்த்தான். கண்கள் விரிந்தன ஆதிரனுக்கு. வாவ், செம ஸ்ட்ரக்சர், நல்ல ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் என்றான். இந்த பொண்ணை நாம் ஹீரோயின் ஆக்கிடலாம்யா. நேற்று ஆடிஷனில் கூட ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்த படத்துக்கு. அது வேண்டாம், வேஸ்ட். வத்தலும் தொத்தலுமா. இங்கே பாரு, என்ன கலர்! தமன்னா, ஹன்சிகா, கரீனா தோத்தாங்க போ. யோ டிரைவர், அந்த பொண்ணை உள்ள ஹாலில் உட்காரவை. நீ கிளம்பு. காலையில் 5 மணிக்கு வந்துடு. ஓகே சார் என்றவன் கேட்டை பார்த்துவிட்டு கேட்டான். என்ன சார், செக்யூரிட்டியை காணோம்? அவன் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவ் 2 நாளா. நாளைக்கு வந்துடுவான், பிரச்சனை இல்லை. நீ கிளம்பு. இங்கே வேற என்ன இருக்குது? 4 சோஃபா, 2 கட்டில், ஒரு கேமரா இருக்குது. எந்த திருடன் வரப்போறான் என்று சொல்லிவிட்டு வந்தார். மீதி இருந்த பாட்டில்களை காலி செய்துவிட்டு இருவரும் கீழே ஹாலுக்கு வரும்பொழுது பாவடிவ சோஃபாவில் அந்த பெண் அவர்களுக்கு முதுகு காட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். ஹாலின் அலங்கார மஞ்சள் நிற விளக்குகளின் வெளிச்சத்தில் அவளது மேனி பொன்னிறமாக மின்னியது. அவளை பார்த்து கொண்டே ஆதிரனும் சேட்டும் மெல்ல மெல்ல தள்ளாட்டத்துடன் படிகளில் இறங்கினார்கள். வெளியே எங்கோ நாய்கள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. பக்கத்திலிருந்த சவுக்கு தோப்பிலிருந்து காற்றின் உரசல் ஒலி முனகலாக ஹம் என்ற சத்தத்துடன் வெளிப்பட்டு பங்களாவை எட்டியது. ஆந்தையின் கூக்குரல் விட்டு விட்டு கேட்க ஆரம்பித்தது. அவர்கள் அவளை நெருங்க நெருங்க திடீரென பல்புகள் விட்டு விட்டு எரிய ஆரம்பித்தது. அவளை சுற்றி கொண்டு அவர்கள் சென்று அவள் முகத்தை பார்க்க முயலும்போது டப்பென மின்சாரம் நின்று பங்களாவை இருளில் மூழ்கியது.
அடச்சே, என்ன இது அபசகுணம் பிடிச்சாப்ல என்றான் சேட். ஆதிரன் சிரித்தான். என்ன சேட், நாம் எடுக்க போகிற ஷூட்டிங்கு லைட் இருந்தா என்ன, இல்லைனா என்ன, ஒரு சின்ன கேண்டில் போதுமே. அதுவும் சரிதான் என்றபடி தன் வேலையாளை கூப்பிட்டான். அட, அவனும் இப்பத்தான் போனான். சரி, நானே போய் கேண்டில் எடுத்துட்டு வர்றேன். யூபிஎஸ் வேற ரிப்பேர் ஒரு வாரமா, இன்னும் சரியாகல என்று முனகியபடியே ஹாலின் ஒரு மேஜையில் வைக்கப்பட்டிருந்த பெரிய கேண்டில் ஸ்டாண்டில் இருந்த பர்பிள் கலர் வாசனை மெழுகுவர்த்தியை பற்ற வைத்தார் நந்தலால் சேட். உடனே வாசனை கமழ ஆரம்பித்தது ஹால் எங்கும். அதை அப்படியே கைகளில் ஏந்தி கொண்டு சோஃபாவுக்கு அருகே வந்தார். ஹாலின் சோஃபாக்களுக்கு நடுவே போடப்பட்டிருந்த பெரிய சதுர கண்ணாடி டீப்பாயின் மேல் அந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்டை வைத்தார். ஆதிரன் எதிர் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். இப்போது அந்த பெண் தலையை கவிழ்ந்து கொண்டு 2 கைகளையும் பக்கவாட்டில் சோஃபாவில் வைத்திருந்தாள். முகமெங்கும் அவளது நீண்ட முடி கவிழ்ந்து மறைத்திருந்தது முகத்தை. உன் பேர் என்ன பேபி? சிகரெட்டை பற்ற வைத்தபடி கேட்டான் ஆதிரன். அப்போது ஒரு பெரிய காற்று ஒன்று வீட்டுக்குள் நுழைந்து அடித்த வேகத்தில் அவளது முகத்தை மறைத்திருந்த கூந்தல் விலகி மேலே பறக்க அவள் முகம் பளிச்சென தெரிந்தது. என் பேரா என பேய் சிரிப்பு சிரித்தபடி அவள் கருகி போன முகத்துடன் சடாரென வேகமாக வரவும் அந்த காற்றில் மெழுகுவர்த்தி அணையவும் பங்களாவின் வாசல் கதவு படீரென சாத்தி கொள்ளவும் சரியாக இருந்தது. காற்றின் பயங்கர ஓசையுடனும் நாயின் ஊளை சத்தத்துடனும் அவர்கள் இருவரது பயங்கர அலறலும் கதறலும் விட்டு விட்டு கேட்டு பின் ஒரேடியாக நின்று போனது. மறுநாள் காலை சொன்னபடி டிரைவர் 5 மணிக்கெல்லாம் வந்துவிட்டான். வந்தவன் திறந்திருந்த ஹாலின் வழியே உள்ளே வந்தான். அங்கே விழிகள் நோண்டப்பட்டு கைகளும் கால்களும் பீ தெரியப்பட்டு கிடந்த நந்தலால் சேட் மற்றும் ஆதிரனின் பிணங்களை பார்த்து அலறிக்கொண்டே வெளியே ஓடினான். அத்தியாயம் 4. கிண்கிணி என்று மணி ஒலித்தது. தமிழ் கடவுளாம் அழகு செந்தும் சிங்காரவேலனின் மணிமுகத்தை தீப ஒளியில் தரிசித்தாள் சரஸ்வதி. மனதுக்குள் வேண்டிக் கொண்டாள். முருகா, என் மகளுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வரன் அமையணும். 30 நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஜாதகத்தில் என்னென்னவோ தோஷம் இருக்கு, கண்டம் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் முன்னருளால அதையெல்லாம் நீக்கிடுப்பா. எங்களுக்கு அவதான் எல்லாமே. மனமுருகி வேண்டினாள். ஆரத்தி தட்டை கண்களில் ஒத்தி கொண்டாள். பிரசாதம் வாங்கி கொண்டு குருக்களிடம் கேட்டாள். இன்னைக்கு அபிஷேகம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்க போகிறது. சஷ்டியும் கிருத்திகையும் ஒன்றா வர்றது இன்னைக்கு. இன்னும் 1 மணி நேரத்தில் ஆரம்பிச்சிடுவேன். அப்போ சரி குருக்களே, நான் போய் அபிஷேக பால் கொண்டுட்டு வந்துடுறேன். குருக்கள் புன்னகைத்தார். இன்னியோட உங்கள் வேண்டுதல் பலிக்க போகிறது பாருங்கோ. தொடர்ந்து அவனுடைய அபிஷேகத்திற்கு பால் கொடுத்துட்டு வர்றீங்க. அந்த முருகன் உம்ம பொண்ணுக்கு நிச்சயமாக ஒரு வழி காட்டுவான். அவர் சொல்ல சரஸ்வதியும் மனமகிழ்வுடன் கிளம்பியவள் ஃபோன் ஒலிக்க எடுத்து பேசினாள். மறுமுனையில் கணவர் சுந்தரவதனம். அவர் சொன்ன தகவலை கேட்டதும் சற்று பதட்டமானாள். வீணா, வீணா உறக்க அழைத்து கொண்டே உள்ளே நுழைந்தாள் அம்மா சரஸ்வதி. என்னம்மா? மாடியிலிருந்து தன் அறையிலிருந்து எட்டி பார்த்தாள் மகள் வீணா. சீக்கிரம் ரெடியாகடி, அப்பா ஃபோன் பண்ணார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்களாம். உன்னை அலங்காரம் பண்ணிட்டு தயாராக இருக்க சொன்னார். நான் போய் இனிப்பு பலகாரம் ரெடி பண்ணுறேன். கோயிலிலிருந்து வந்த கையோடு பரபரத்தாள் அம்மா. இன்னைக்கு சஷ்டி. பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் அபிஷேகத்திற்கு பால் கொடுத்துட்டு வந்துடு. அம்மா சொல்ல கடுப்பானாள் வீணா. ஏமா, என்னை சீக்கிரம் ரெடியாகன்னு சொல்லிட்டு இப்போ கோயிலுக்கு போக சொல்கிறியே, அங்கே போனால் மட்டும் லேட் ஆகாதா? வீணா எரிந்து விழுந்தாள். இதோ பார் வீணா, ஜோசியர் சொன்னபடி உன் கையால் ஒவ்வொரு சஷ்டிக்கும் அபிஷேக பால் தர்றதா சொல்லி இன்னையோட 12 வாரம் ஆயாச்சு. இதுதான் கடைசி. இதோட இப்போ வர்ற வரன் உனக்கு அமைஞ்சிடும்னு எனக்கு மனசுக்கு படுது. அம்மா சொல்ல வீணாவிற்கு எரிச்சலாக இருந்தது. இதோடு இது 14வது பெண் பார்க்கும் படலம். எத்தனை யுகம் கழிந்தாலும் இந்த பெண் பார்க்கும் சம்பிரதாய முறை மட்டும் மாறுவதே இல்லை. அந்த அமெரிக்க அதிபரின் மகனே இந்தியாவுக்கு, அதுவும் தமிழ்நாட்டுக்கு பெண் பார்க்க வந்தால் கூட இப்படி பெண் பார்க்கும் சாக்கில் பஜ்ஜி சோஜி சாப்பிட்டு விட்டு காட்சி பொருளாக பெண்ணை தலை முதல் கால் வரை பார்த்து அப்புறம் போய் ஃபோன் பண்ணுறோம் என சொல்லிவிட்டு தான் நடையை கட்டுவான் போல. அப்படி ஒரு யோகம் இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு. கோவிலுக்கு போய் பாலை கொடுத்துவிட்டு இப்படியெல்லாம் யோசித்தபடியே வந்து மாடி ஏறிக்கொண்டிருந்தாள். சமையலறையை விட்டு எதற்கோ வெளியே வந்த அம்மா அவள் அப்படியே மாடி வளைவில் நின்று கொண்டு ஏதோ யோசித்து கொண்டு இருப்பதை பார்த்ததும் கத்தினாள். ஏய், ஏண்டி இப்படி பராக்கு பார்த்துட்டு ஏன் நிற்கிற? பாலை கொடுத்தாச்சுல்ல, வந்து எனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு அப்புறம் போய் தயாராகு. விரட்டினாள்.
ஆண் வளர்ந்து வேலைக்கு செல்லவில்லை என்றால் தண்டச்சோறு, பெண் வளர்ந்து உரிய வயதில் திருமணமாகவில்லை என்றால் ராசி இல்லாதவள். சை, தலையை உதறிக்கொண்டாள். திரும்பவும் யோசனை. அம்மா வந்தால் காளியாகி விடுவாள். வேகமாக படிகளில் இறங்கி கீழே ஹாலை அடைந்து சமையலறையில் பஜ்ஜி மாவு கரைக்க தொடங்கினாள் வீணா. வீணா 30 நெருங்கும் வயது, 25 தான் மதிக்கலாம். கண்ணை உறுத்தாத பாந்தமான அழகு, மாநிறம், சற்று உயரத்திற்கேற்ற எடையுடன் இருந்தாள். பிஎஸ்சி படித்துவிட்டு ஒரு கம்பெனி வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். மாதம் 10,000 வருமானம். வீணாவின் அப்பா சுந்தரவதனம் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். பள்ளி நேரம் போக மாலை வேளையில் வீடுகளுக்கு சென்று டியூஷன் எடுப்பார். அவர் ரிட்டையர்ட் ஆகி 2 வருடங்கள் ஆகிறது. ஊரில் இருக்கும் சில நிலப்புலன்களிலிருந்து வரும் குத்தகை வரும்படியும் இந்த சொந்த வீடும் மாதம் வரும் ஓய்வூதிய தொகையும் வீணாவின் மாத வருமானமும் என வருமானத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில சவரன்கள் நகையும் திருமண செலவுக்கு 5 லட்சம் என பேங்கில் உள்ளது. சுந்தரவதனம் வாத்தியாருக்கே உண்டான கண்டிப்பு அவருக்கு இருந்தாலும் ஒரே மகள் வீணாவிடம் மிகுந்த வாஞ்சையுடன் இருப்பார். வீணாவுக்கும் அப்பா என்றால் கொள்ளை பிரியம். இப்படி ரொம்ப தான் செல்லம் கொடுக்குறீங்க உங்கள் பொண்ணுக்கு, நாளை பின்ன கல்யாண வீட்டில் மாமியாக்காரிக்கு நான் தானே பதில் சொல்லணும் என அங்கலாய்ப்பாள் அம்மா சரஸ்வதி. என்னதான் மகளை அதட்டி கொண்டிருந்தாலும் மகள் வீணாவுக்கு ஒன்று என்றால் துடித்து போய்விடுவாள். எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது, வீணாவிற்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கும் வரை, ஜாதகம் என்ற ஒன்றை தொடும் வரை. அவளது 24வது வயதிலிருந்து ஆரம்பித்தது பெண் பார்க்கும் படலம். மாப்பிள்ளை வீட்டார் வந்து பஜ்ஜி சொஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டு விட்டு பெண் பிடித்து விட்டது, போய் ஜாதகம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறோம் என்பார்கள். கையோடு அவளது ஜாதகத்தையும் வாங்கி கொண்டு போவார்கள். பின் சத்தமே இருக்காது. ஃபோன் செய்து கேட்டால், உங்கள் பொண்ணு ஜாதகத்தில் ஏதோ கடுமையான தோஷம் இருக்கான், அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுங்க, நீங்கள் வேற இடம் பார்த்துக்கங்க என பட்டென பதில் வரும். சிலர் ஃபோன் செய்தால் எடுத்தாவது பதில் சொல்வார்கள். சிலர் ஃபோன் பண்ணினாலும் எடுக்கக்கூட மாட்டார்கள். தானாக வந்த வரன்கள் பாதி, தரகர் மூலம் வந்தது மீதி என இதுவரை பல வரன்கள் அந்த கடுமையான ஜாதக தோஷத்திற்காகவே பின்வாங்கிவிட்டது. சலித்து போனால் வீணா. எனக்கு கல்யாணமே வேண்டாமா, ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, அம்மாவிடம் அழுவாள். அப்படி சொல்லாதடி, எத்தனை நாளைக்கு நாங்கள் உனக்கு காப்பு கட்டிக்கிட்டு இருக்க முடியும்? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? எங்களுக்கு அப்புறம் யார் இருக்கா உனக்கு? 1000 தான் சொந்த பந்தம் இருந்தாலும் அவங்க உனக்கு ஆயுசு பூரா காபந்து பண்ண முடியுமா? புருஷன்னு ஒருத்தன் வேண்டாமா? கொஞ்சம் பொறுமையாக இருவீனா, எல்லாம் நல்லதே நடக்கும். அம்மாவும் கண் கலங்குவாள். இந்த சூழ்நிலையில்தான் அந்த வரன் வந்திருந்தது. அறக்க பறக்க ரெடியாகி மாப்பிள்ளை வீட்டார் வந்து சேர்வதற்குள் அப்பா முன்னால் வந்து சேர்ந்து வரனை பற்றி சொன்ன விஷயத்தை கேட்டு அதிர்ந்து போனாள் வீணா. அம்மா அப்பாவிடம் சண்டை போட்டாள். காரணம் அந்த வரன். அத்தியாயம் 5. 2ஆம் தாரமாக வீணாவை பெண் கேட்டு வந்திருந்தனர். 40 வயது ஆண் மற்றும் அவரது மனைவி, 35 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன். அவர்கள் வருவதற்கு முன்பே அப்பா வேகமாக வீட்டுக்கு கோபத்துடன் வந்தார். என்னாச்சு? சரஸ்வதி பதற. சரஸ்வதி, அந்த தரகன் பொன்னுசாமி பாரு இப்படி பண்ணிட்டான். முழுசா எந்த தகவலும் சொல்லாம இப்போ வந்து மாப்பிள்ளை பையனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பொண்ணை 2ஆம் தாரமாக கேட்கத்தான் வர்றாங்கன்னு சொல்கிறான். என்ன திமிர் அந்த தரகனுக்கு! நான் உடனே பொண்ணு பார்க்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். குதித்தார் அப்பா. அம்மா எகிரினாள். சிறிது நேரத்திலேயே தரகரிடமிருந்து ஃபோன் வந்தது. எடுத்து ஆன் செய்து கத்திவிட்டு ஸ்பீக்கரில் போட்டார். அவனோ, அண்ணே கோச்சுக்காம அமைதியாக கேளுங்க, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம பாப்பாவுக்கும் 30 தாண்டியாச்சு. ஜாதகம் பார்க்குறவங்கெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடுறாங்க. எதேச்சியாக இந்த ஜாதகம் வந்தது. முதல் மனைவி 10 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் 8-10 மாதத்துலேயே பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த பொண்ணால் அந்த பையன் நிறைய அவமானப்பட்டிருக்காரு. கல்யாணமே வேண்டான்னு இருந்தவரை அவருடைய அண்ணனும் அண்ணியும் தான் வற்புறுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்க. நான் நம்ம பாப்பாவை பற்றி சொன்னேன். ஜாதகத்து மேலெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. சாதாரணமான குடும்பமாக பொண்ணு நல்ல குணப்பாங்காக இருந்தால் போதும்னு கேட்டிருந்தாங்க. பையனை எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப நல்ல டைப். தனியாக பிஸ்னஸ் பண்ணி கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கான். 2 வீடு இருக்குது. ஏற்காட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. 2 காரு, ஷேரில் நல்ல லாபம்னு நல்ல வசதியும் கூட. ஆனால் முதல் கல்யாணம் தோற்று போன கஷ்டத்தில் அவன் சரியாக எதையும் கவனிக்கிறதில்ல. பர்சனலாக எனக்கு அவனை தெரியும். எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு இல்லைங்க. டீடோட்லர் அவன். அவனுக்கு நம்ம வீணா பாப்பா மனைவியாக வந்தா அவளும் நல்லா இருப்பா.
அந்த பையன் திவாகரும் நல்லா இருப்பான்னு தோணுது. இப்பெல்லாம் விவாகரத்துகளும் மறுமணமும் அதிகமாயிட்டே போகிற இந்த சூழ்நிலையில் இது நடக்கக்கூடாத விஷயம் ஒன்றும் இல்லை. யோசிச்சு சொல்லுங்க. கல்யாண வயசு தாண்டியும் பொண்ணு வீட்டில் இருந்தா அதோட வலி என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் 2 பொண்ணுங்களுக்கு தகப்பன். தரகர் பொன்னுசாமி ஃபோனில் பேசியதை கேட்டு அப்பா கோபத்துடன் ஏதோ பேச போக அவரை கை அமர்த்தினாள் வீணா. அப்பா, நீங்கள் அமைதியா இருங்க. அங்கிள், நீங்கள் அவங்கள தடுக்க வேண்டாம், வர சொல்லுங்க. வீணா அமைதியாக சொன்னதை கேட்டு தரகர் உற்சாகமாக, அப்பாவும் அம்மாவும் அதிர்ந்து போனார்கள். என்னடி சொல்ற? அத்தியாயம் 6. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அம்மா கத்தினாள். சுந்தரவதன மகளை ஏறிட்டார். இந்த கையாலாகாத அப்பா உனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாதுன்னு இப்படி ஒரு பாடுங்கணத்தில் விழணும்னு முடிவு பண்ணிட்டியாமா? அவரது குரலில் கோபமும் இயலாமையும் ஒருங்கே கலந்திருந்தது. வீணா நிதானமாக அப்பாவை பார்த்தாள். அப்பா, எதுக்கு இவ்வளோ தூரம் உணர்ச்சி வசப்படுறீங்க? பொன்னுசாமி அங்கிள் சொன்ன மாதிரி இப்போலாம் இது ஒரு விஷயமே இல்லை. தெருவுக்கு 5 விவாகரத்து கேஸ்கள் நிறைய இருக்குது. எல்லோருக்கும் அனுசரணையாக வாழ்க்கை முழுசும் வாழறதுக்கு ஒரு அன்பான துணை வேணும். என்ன பிரச்சனை இருந்தால் என்ன? அந்த மாப்பிள்ளை பையன் வரட்டும், பேசி பார்க்குறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் மறுப்பு தெரிவிக்க கூடாது. என்னை பார்க்காம என் ஜாதகத்தில் இருக்கிற விஷயத்தை பெருசாக நம்பினவங்க மத்தியில் அதை பெருசாக நினைக்காத இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. காரணம், என்ன மாதிரியே அவரும் நொந்து போயிருப்பார். இந்த நிகழ்ச்சியை தடுக்க வேண்டாம், அவங்க வரட்டும். 2 பேரும் நார்மலாக இருங்க. வீணா பக்குவமாக பேசினாள். சொன்னது போல் சரியாக மாலை 5 மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் வந்து விட்டனர். புத்தம் புது கருநீல நிற எர்டிகா வண்டி வாசலில் வழுக்கி கொண்டு வந்து நின்றது. காரை மாப்பிள்ளை திவாகரை ஓட்டி வந்தான். பின் சீட்டிலிருந்து சிறு புன்னகையுடன் இறங்கினார்கள் திவாகரின் அண்ணனும் அண்ணியும். கைகளில் பழம், இனிப்பு கூடைகள். கூடவே தரகர் பொன்னுசாமியும் இறங்கினார். பயந்து பயந்து தயங்கி உள்ளே வந்தார். வாங்க வாங்க என சுரத்தில்லாத குரலில் வரவேற்றார்கள் சுந்தரவதனமும் சரஸ்வதியும். சுந்தரவதனம் தரகரை பார்த்த பார்வையில் அனல் தெரித்தது. மாப்பிள்ளை பையன் திவாகர் புன்னகை மறைந்த முகத்துடன் இறுக்கமாக காணப்பட்டான். ஹாலில் இருந்த ஒரு அறைக்குள் மிதமான அலங்காரத்துடன் உட்கார்ந்திருந்த வீணா ஜன்னல் வழியாக ஹாலை எட்டி பார்த்தாள். சந்தன நிற முழுக்கை சட்டையை கருநீல நிற ஜீன்ஸுடன் டக்கின் பண்ணி அளவான மீசையுடன் ஷவரம் செய்த பச்சை நிற மோவாயுடனும் எழும்பி வாரி இருந்த கருநிற முடியுடனும் சராசரி உயரத்திலிருந்த திவாகரை பார்த்ததுமே பிடித்து போனது வீணாவுக்கு. அத்தியாயம் 7. அடுத்து வந்த நாட்கள் ரெக்கை கட்டி கொண்டு பறந்தது வீணாவுக்கு. திருமண நாள் குறிக்கப்பட்டது. இன்னும் 15 நாளில் திருமணம். அவளால் நம்பவே முடியவில்லை. பெண் பார்க்க வந்த அன்று திவாகருடன் தனிமையில் பேச வேண்டும் என்று வீணா சொல்வதற்கு முன்பே, நான் உங்களோட கொஞ்சம் தனியாக பேசணும் என சுந்தரவதனத்திடம் அனுமதி கேட்ட திவாகரை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் வீணா. எடுத்த எடுப்பிலேயே, மிஸ் வீணா, உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். சாரி, அந்த தரகர் உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் இப்படி இந்த மாதிரி. ஐ எம் ரியலி சாரி. எனக்கும் 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக இஷ்டமே இல்லை. அண்ணா அண்ணி தான் வற்புறுத்தினாங்க. தரகர் உங்ககிட்ட ஃபோனில் பேசினதெல்லாம் கேட்டேன். இது உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இமேஜினேஷனில் இருப்பீங்க. நான் இப்போ வெளியே போய் ஏதாவது காரணம் சொல்லிட்டு கிளம்புறேன். வீட்டுக்கு போயிட்டு சாரி எனக்கு பிடிக்கலன்னு அண்ணா அன்னிக்கிட்ட சொல்லிடுறேன். உங்கள் ஃபேமிலிக்கும் எந்த சங்கடமும் வராது, சரியா? படபடவென பேசிக்கொண்டே போனவனையே கைகளை கட்டி கொண்டு தலையை சாய்த்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் வீணா ஆச்சரியத்துடன். சரி, என்னை பேச அனுமதிச்சதுக்கு தேங்க்ஸ், போலாம் என்றபடி எழுந்தான் திவாகர். போய் அவங்கக்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க? வீணா கேட்க, போயிட்டு அப்புறம் சொல்கிறேன்னு. அப்புறம் போய் என்ன சொல்வீங்க? பொண்ணை பிடிக்கலைன்னு. உண்மையாக பிடிக்கலையா? தலையை லேசாக குனிந்து கண்களை உயர்த்தி குறும்புடன் அவனை பார்த்து கேட்டாள் வீணா. திவாகர் திகைப்புடன் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அடர் கரும் பச்சை நிற லைட் வெயிட் பட்டுப்புடவையில் வட்டப்பொட்டும் குடை ஜிமிக்கியும் தலையில் மல்லிகை சரமும் கெம்பு நெக்லஸுமாக தேவதையாய் ஜொலித்தவளை கண் கொட்டாமல் பார்த்தான் திவாகர். என்ன, உண்மையாவே பிடிக்கலையா என்ன? அப்போ இப்பவே போய் இங்கேயே இந்த பொண்ணை பிடிக்கலைன்னு சொல்லிட வேண்டியதானே? வீணா கேலி குரலில் கேட்க, அது உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் அவன் திணற. அப்புறம் பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லுங்க, அதில் என்ன தடை? வீணா கேட்கவும் திவாகர் குபீரென நிமிர்ந்தான். வீணா, உங்களுக்கு அவன் ஆச்சரியத்துடன் கேட்க,
வீணா வெட்கத்துடன் தலையை குனிந்தாள். அப்பாவும் அம்மாவும் ஏற்கனவே திவாகரின் அண்ணன் அண்ணியிடம் பேசி பாதி திருப்தியில் இருந்தனர். இப்பொழுது சந்தோஷ முகத்துடன் இருவரும் அறையை விட்டு வெளியே வருவதை பார்த்ததுமே ஹாலில் இருந்த எல்லோருக்குமே முழு திருப்தி. திருமணம் முக்கியமானவர்களை மட்டும் அழைத்து எளிமையாக கோவிலில் நடைபெற்றது. திவாகரின் அலுவலக வேலையாட்கள் மற்றும் இவளது அலுவலக ஆட்கள் மட்டும் என தனியாக ரிசப்ஷன் சின்னதாக நடைபெற்றது. சிம்லா, குழு மணாலியில் ஹனிமூன். ஒரு வாரம். வீணாவிற்கும் திவாகருக்கும் இதுவரை இருந்த மனபாரம் நீங்கி ஏதோ பாதுகாப்பான ஒரு வளையத்திற்குள் இருப்பது போல் உணர்வு. எல்லை இல்லாத ஆனந்தத்தில் மிதந்தனர். தேனிலவு முடிந்ததும் திவாகரின் புது பங்களாவிற்கு குடிவந்தனர். பால் காய்ச்சிவிட்டு பெற்றோர் 2 நாட்கள் இருந்துவிட்டு கிளம்பிவிட்டனர். மகளின் சிரித்த முகம் பார்த்து அவர்களுக்கும் ஓர் நிம்மதி மனதிற்குள். காலையில் 9:30க்கு தன் கம்ப்யூட்டர் அலுவலகத்திற்கு கிளம்பி விடுவான் திவாகர். அவனுக்கு டிஃபன் செய்து மதியத்திற்கு சாப்பாடு செய்து கையோடு கொடுத்து விடுவாள். எப்பொழுதும் இரவு 10 மணிக்கு மேல் வீடு திரும்புபவன் வீட்டில் வீணா இருப்பதால் மாலை 6 மணிக்கெல்லாம் வீடு திரும்புவதை வழக்கமாக வைத்திருந்தான். இப்படியே 2 மாத காலம் கடந்தது. வாழ்க்கை இருவருக்கும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்த போதுதான் வீணாவுக்கு அந்த விஷயம் நடந்தது. அத்தியாயம் 8. திவாகரின் அலுவலக தோழன் நவீன் மற்றும் அவனது மனைவி சுபத்ரா திவாகரின் திருமணத்திற்கு வர முடியாமல் போனதால் அன்று அவர்களை பார்க்க வந்திருந்தனர். நிறைய கிஃப்டுகளுடன் காரில் வந்திறங்கிய அவர்களை வாசலில் வந்து வரவேற்றனர் வீணாவும் திவாகரும். நண்பனை கட்டி கொண்டான் நவீன். ஹலோ சிஸ்டர், வணக்கம் என்று வீணாவை பார்த்து கைகளை குவித்தான். நவீனின் மனைவி சுபத்ரா வீணாவின் கைகளை பிடித்து கொண்டு விடவே இல்லை. அவர்கள் கூடவே நவீனின் அம்மாவும் வந்திருந்தார். அந்த வயதான பெண்மணி வீணாவை ஒரு ஆராய்ச்சி பார்வை பார்த்தார். வந்தவர்களுக்காக விருந்து தயாராக இருந்தது. விருந்து சாப்பிட்டு விட்டு புது பங்களாவை சுத்தி காட்டினான் திவாகர் நண்பனுக்கு. வீணாவின் அறையில் நவீனின் மனைவி சுபத்ராவும் அவளுடைய மாமியாரும். அவர்களுக்கு தன்னுடைய நிறைய புடவை கலெக்ஷன்களை எடுத்து காண்பித்து கொண்டிருந்தாள் வீணா. இடையில் சுபத்ரா என்ற நவீனின் குரலில் இதோ வந்துட்டேங்க என சுபத்ரா நகர்ந்து செல்ல அவளது மாமியார் மெதுவாக துணிமணிகளை பிரித்து காண்பித்து கொண்டிருந்த வீணாவிடம் வந்தாள். மெல்ல தாழ்ந்த குரலில் கேட்டாள், ஏங்கண்ணு, அந்த பையன் திவாகர் உன்னை நல்லா வச்சிருக்கிறானா இல்லை அடிச்சு கடிச்சு எதனா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கானா? ஏன் கேட்குறனா, உனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவன் கூட வாழ்ந்தா. நல்லா கிளி மாதிரி இருப்பா. என்ன நேரம் செக்க செவேல்னு அப்படியே சிலை மாதிரி செதுக்கி வச்ச மாதிரி உடல்வாகு. இந்த பையன் அவளை எங்கேயோ பார்த்து மயங்கி அவங்க வீட்டில் கையில் காலில் விழுந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டான். வந்து கொஞ்ச நாள்லையே பாவம் அந்த பொண்ணுக்கு அடி உத சித்திரவதை தானா. ஏன் அவன் கூட பேசுன இவன் கூட பேசுனன்னு உடம்பெல்லாம் சூடு வைப்பானா. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே ஆன்ட்டின்னு எங்கிட்ட ஓன்னு அழுவும். கடைசியில் இவன் அடித்த அடியில் பிள்ளை கருவே கலைஞ்சுக்கிடுச்சுன்னா பார்த்துக்கவேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் நிற்கலையே, நேராக கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அதான் சொல்கிறேன், ஏதோ விசாரிக்காமல் வந்துட்டீங்க, கொஞ்சம் சூதானமாக பார்த்து இருந்துக்க கண்ணு. அம்மா என்ற அதட்டிய குரல் கேட்டு திடுக்கிட்டு போய் திரும்பினாள் அந்த பெண்மணி. கோப முகத்துடன் நவீன் நின்றிருந்தான். அருகில் சுபத்ராவும் பின்னாலேயே இறுகிய முகத்துடன் திவாகரும் நின்றிருந்தனர். வேகமாக தாயின் அருகில் வந்த நவீன், வந்த உடனே ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள் வேலையை? எங்கே போனாலும் வம்பு பேசுகிறதே உங்கள் பொழப்பா போச்சு. அடிக்குரலில் சீறினான். கிளம்புங்க முதல்ல. சுபத்ரா, அம்மாவை கூப்பிட்டுட்டு போ என்றதும் அசடு வழிந்து நின்ற அந்த அம்மாளை சுபத்ரா கையை பிடித்து இழுக்காத குறையாய் கீழே கூட்டிச் சென்றாள். கையை விடுறி, நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? அதான் ஊரே சிரிப்பா சிரிச்சதில்ல. இந்த பொண்ணு பாவம் வெளியூர், அதான் விஷயம் தெரியல. நான் பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதில் என்ன தப்பு? அந்த அம்மாள் கொஞ்சம் கூட லஜ்ஜை இல்லாமல் சத்தமாக கத்திக்கொண்டே கீழே போனாள். நவீன் நண்பனை பார்த்தான். சாரிடா திவாகர், அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, எங்கே போனாலும் இந்த ஊர் வம்பை விட மாட்டாங்க. நாங்கள் கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லவ்லி லைஃப் என திவாகரின் கையை பிடித்து குலுக்கிவிட்டு கண்களில் கலவரத்துடனும் குழப்பத்துடனும் இருந்த வீணாவிடம் வந்தான். சிஸ்டர், எங்கள் அம்மா உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தாலும் அதை பெருசுப்படுத்தாதீங்க. ஒன்றுமில்லாததை ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஏதோ என் மனைவி பொறுமைசாலிங்கிறதால குடும்பம் அமைதியாக இருக்குது. ஒரே விஷயந்தான் சொல்வேன், திவாகர் ரொம்ப நல்லவன். ஹீஸ் அ ஜெம். நான் வரேன். உங்கள் திருமண வாழ்விற்கு என் வாழ்த்துக்கள் என கை கூப்பிவிட்டு திவாகரிடம் கண்களால் விடை பெற்றான். வாசல் வரை சென்று அவர்களை வழி அனுப்பிவிட்டு வந்தனர் இருவரும். அந்த அம்மாள் சுபத்ரா ஏதோ திட்டு இருப்பாளோ என்னவோ முகத்தை என்று வைத்திருந்தாள்.
அவர்கள் கிளம்பியதும் வீணா விருட்டென நகர்ந்து மாடியின் அறைக்கு வந்து கலைந்து கிடந்த துணிகளை அடுக்க ஆரம்பித்தாள். திவாகர் உள்ளே வந்தான். வீணா அழைத்தான். அவள் பதில் பேசவில்லை. அருகில் வந்து அவள் முன் நின்று அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தி கொண்டு பார்த்தான். திடுக்கிட்டான். அவளது விழிகளில் கண்ணீர் நிரம்பி தழும்பிக் கொண்டிருந்தது. ஏய், என்ன இது? ஏன் அழற? வீணா திவாகரை கட்டி கொண்டாள். ஏங்க, ஏன் அந்த அம்மா உங்களை அவ்வளோ மோசமாக பேசுனாங்க? உங்களை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. திவாகர் அவள் கண்ணீரை துடைத்து விட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாதி. நவீனின் அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும் கணவன் மனைவியை பார்க்க பொறுக்காது. அப்படி ஒரு வியாதி அவங்களுக்கு. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அதுக்காக புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறதை பார்த்து ரசிக்கிற ரகம். அவள் அருகில் உட்கார்ந்தான். என்ன நடந்ததுன்னு உனக்கு தெளிவாக நான் சொல்லாமல் விட்டது என் தப்பு தான். இன்னும் இது போல் எத்தனையோ பேர் இந்த மாதிரி வருவாங்க. எல்லாம் கூட இருந்து பார்த்த மாதிரி பேசுவாங்க. அதுக்கு இடம் தரக்கூடாது. நான் என் கடந்த காலத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே வந்தது. என் கசப்பான முதல் திருமண வாழ்க்கையை சொல்கிறேன் என சொல்ல ஆரம்பித்தான் திவாகர். அத்தியாயம் 9. முடியாது முடியாது, நான் சினிமாவில் நடிச்சே தீருவேன், கத்தினாள் ஆர்த்தி. இடம் திவாகரின் அலுவலக அறை. விசாலமான டேபிளுக்கு பின்னால் சுழல் நாற்காலியில் அமர்ந்து 2 கைகளையும் கோர்த்து முகவாயில் வைத்து கோபமாக கத்தும் ஆர்த்தியை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் திவாகர். ஆசையாய் காதலித்து மணந்த அருமை மனைவி. ஒரு கல்லூரியின் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அவனை அழைத்திருந்தார்கள். அதில் மிஸ் ஏஞ்சல் அழகி போட்டியில் முதலாவதாக வந்து பரிசை தட்டிச் சென்ற ஆர்த்தி திவாகரின் கண்களில் குளிர் நிலவாக தென்பட்டாள். பரிசை அவன் கையால் தர நேர்ந்த போது கண்ணங்குழி விழ அவள் சொன்ன ஒற்றை தேங்க்ஸில் அவன் பொத்தென விழுந்து விட்டான். அதன்பின் துரத்தி துரத்தி காதலிக்க ஆரம்பித்து 3 மாதங்களில் ஆர்த்தி மிஸ்ஸஸ் திவாகர் ஆனாள். ஆர்த்திக்கு இருந்தது ஒரே ஒரு தூரத்து சொந்தமான மாமாவும் அத்தையும் தான். காதலா கத்திரிக்காயா? நாங்கள் என் பொண்ணுக்கு என்னெல்லாம் கனவு கண்டிருக்கோம் தெரியுமா என முறுக்கி கொண்டு வந்த மாமா செல்வராஜும் அத்தை செல்லம்மாவும் திவாகர் தூக்கி போட்ட ₹1,00,000 வாங்கி தந்த துணிமணி நகைகளிலும் அடங்கி போனார்கள். மிகுந்த விமர்சையாக நடந்தது திருமணம். தேனிலவுக்கு ஆர்த்தியின் விருப்பப்படி சுவிட்சர்லாந்து போனார்கள். அதுவும் 1 மாதம். திவாகர் சற்று மாநிறம், ஆனாலும் கம்பீரமான அழகு. செக்கச்சவேல் என்ற ஆர்த்தியின் ஆப்பிள் நிறத்திற்கு முன்னால் அவன் நிறம் மங்கி தெரிவதாக அவளுடைய மாமாவும் மாமியும் அங்கலாய்ப்பது உண்டு. அவ்வப்போது பார்ட்டிகளில் மீட் பண்ணும் தோழிகளிலும் இப்போது வந்து போன நவீனின் தாய் போன்றோரின் அவசரப்பட்டுட்டியேமா ஆர்த்தி, இந்த பையன் உன் தகுதிக்கு லாய்க்கே இல்லையே என சொல்ல சொல்ல ஆர்த்தியின் மனதில் லேசாக விரிசல் விழ ஆரம்பித்தது. திவாகரின் நிறத்தையும் அழகையும் சொல்லி குத்தி காட்ட ஆரம்பித்தாள் ஆர்த்தி. அவளது குத்தல்களை பெரிதுபடுத்தாமல் அவளுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் வாங்கி குவித்தான் திவாகர். விதவிதமான நகைகள், ஆடைகள், பார்ட்டிக்கென தனி ட்ரெஸ்கள் என பணத்தை தண்ணீராக செலவழித்தான். அவளுக்கென்று தனி காரும் டிரைவரும் உண்டு. இந்த சூழ்நிலையில்தான் நான் மாடலிங் பண்ணலான்னு இருக்கேன் திவா என வந்து நின்றாள் ஆர்த்தி. முதலில் அதிர்ந்தாலும் சரி அவள் இஷ்டம் என விட்டுவிட்டான். கொஞ்சம் நல்ல விளம்பரமாக பார்த்து நடி என்று முடித்து கொண்டான். ஆனால் ஒரு நாள் உடலை இருக்க கவ்வி பிடித்த குட்டை மிடியும் தொடை வரை அணிந்த சாக்ஸுமாக வந்து நின்றவளை பார்த்து நிலை குலைந்து போனான் திவாகர். ஆர்த்தி, இது என்ன ட்ரெஸ்பா? ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. திவாகர் சங்கடப்பட்டு கேட்க, ஒரு மாதிரினா எப்படி இருக்கு? அவன் அமர்ந்திருந்த சோஃபாவின் கைப்பிடியில் அவனை ஒட்டி உரசியவாறே அமர்ந்து கிறக்கமாய் கேட்டாள் ஆர்த்தி. பார்க்கவே கொஞ்சம் விரசமாய். அதேதான் நான் நடிக்க போகிற அந்த மாதிரி மூடு விளம்பரத்துக்கு இந்த காஸ்டியூம் தான் சரியாக இருக்கும். நீயே சொன்னல ஒரு மாதிரி இருக்குன்னு என அவன் மேல் சரிந்து உதட்டில் இருக்க முத்தமிட்டு விட்டு தன் டம்ப பையை சுழற்றியபடியே ஹீல் சப்திக்க டக் டக் என நடந்து போய் காரில் ஏறினாள் ஆர்த்தி. அவளை கண்களாலேயே விழுங்கி விடுவதைப் போல் பார்த்து கொண்டிருந்த டிரைவர் அவள் காரில் ஏறியதும் ஓடி வந்து காரை எடுத்தான். கலங்கிய மனதுடனும் குழம்பிய சிந்தனையுடனும் அன்று அலுவலகம் கிளம்பி சென்ற அவனை அவனது அலுவலகத்தில் வைத்து அன்று மாலையே சந்தித்தாள் ஆர்த்தி. அதே உடையுடன் தான் சினிமாவில் நடிக்கப் போவதாக அறிவித்தாள் அவனிடம். திவாகர் எரிமலையானான். அத்தியாயம் 10. எனக்கும் ஆர்த்திக்கும் இடையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. எல்லாத்தையும் அவள் மேலே இருந்த காதலுக்காக பொறுத்துக்கிட்டேன். போக போகத்தான் எனக்கே எங்கள் காதல் மேலே சந்தேகம் வந்தது. அவளுடைய வெளி அழகில் மயங்கி உள் மனசு என்னன்றது தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோன்னு.
அழகான மனைவி, அன்பான குடும்பம், முத்து முத்தா குழந்தைகள்னு வாழணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரதி மாதிரி இருந்த ஆர்த்தி எனக்கு நல்ல மனைவியாக இருப்பா, நாங்கள் ஆதர்ஷ தம்பதிகளாக மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்போம்னு நினச்ச என் கனவில் மண் தான் விழுந்தது. சினிமாவில் நடிக்கிறேன்னு ஆர்த்தி சொன்னதும் நான் முடியவே முடியாதுன்னு தீர்மானமாக சொன்னதால் ஆர்த்தி கொஞ்ச நாள் என்கிட்ட பேசாமல் கோபமாக இருந்தா. நினச்ச நேரத்தில் வெளியே போகிறதும் வரதுமா இருந்தா. அப்படித்தான் ஒரு நாள் வெளியே பார்ட்டிக்கு போன இடத்துல அளவுக்கு அதிகமாக குடித்தவளை டிரைவர் கைத்தாங்களாக தூக்கிட்டு வந்து வீட்டில் விட்டான். அப்போது நேரம் ராத்திரி 12:30க்கும் மேலே இருக்கும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அவளை நான் திட்டி கேட்டேன். கோபமாக திட்டினேன். ஆனால் அவளோ என்னை கொஞ்சமும் மதிக்கவே இல்லை. இப்படியே ஒரு வாரம் போனது. அப்போதான் ஆர்த்தி ஒரு நாள் திடீர்னு மயங்கி விழுந்தா. டாக்டர் வந்து பார்த்துட்டு அவள் தாயாகி இருக்கிறதா சொல்லவும் எனக்கு ஒரே சந்தோஷம். ஆர்த்தியை கட்டிக்கிட்டு சந்தோஷப்பட்டேன். ஆஃபீஸில் எல்லாருக்கும் விருந்தே வச்சேன். ஆர்த்தியை கூப்பிட்டுட்டு போய் அவள் என்னென்னு ஆசைப்படுவாளோ அத்தனையும் வாங்கி குவிச்சேன். இது எதுக்குமே ஆர்த்திக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஒரு நாள் ஆஃபீஸ் விஷயமா பெங்களூர் போயிட்டு 2 நாள் கழித்து வீடு திரும்பினேன். வரும்போது பிறக்க போகிற குழந்தைக்காகன்னு நிறைய பேபி செட் தொட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவகிட்ட காட்டினேன். பெட்டில் ரொம்ப சோர்வாக படுத்திருந்தா ஆர்த்தி. அதை எதையும் திரும்பி கூட பார்க்கல. ஏன்னு கேட்டதுக்கு அவள் சொன்ன பதில் என் தலையில இடியை இறக்கினது. சொல்லி நிறுத்தினான் திவாகர். வீணா கேள்வியுடன் அவனை பார்த்தாள். 2 நாள் நான் ஊரில் இல்லாததை பயன்படுத்தி குழந்தைய 50 நாள் கருவை அழிச்சிட்டு வந்திருந்தா ஆர்த்தி. கம்மிய குரலில் அவன் சொன்னதை கேட்டு சற்று அதிர்ந்து போனாள் வீணா. இப்படியும் பெண்கள் இருப்பார்களா? தாய்மை அடைய மாட்டோமா என பல பெண்கள் தவங்கிடக்கும் இந்த நாளில் கிடைத்த வரத்தை சிதைத்துக் கொள்வார்களா என்ன? வீணாவின் மனதில் தான் இதுவரை பார்த்தறியாத ஆர்த்தியின் மேல் ஒரு கோபம் பிறந்தது. ஏன்னு நெஞ்சு பதற கேட்டேன். ரொம்ப கூலாக பதில் சொன்னான். அவள் கண்டிப்பாக சினிமாவில் நடிக்க போகிறாளாம். சான்ஸ் கிடச்சிருக்கான். அதுக்கு இந்த குழந்தை ஒரு தடையாக இருக்குதான். அதனால் அதை கலைச்சிட்டாளாம். இதுக்கு அவளுடைய அத்தையும் மாமாவுமே உடந்து. நான் அவளை அடிக்க போனேன். நீ யார் எங்கள் பொண்ணை சினிமாவில் நடிக்க வேண்டான்னு சொல்கிறதுக்குன்னு அவங்க ஒரே சண்டை பெருசாகி கடைசியாக அவள் தனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்டா. நான் உங்கள் பண மயக்கத்தில் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்போ அதை விட பணமும் பேரும் புகழும் தேடி வரும்போது நான் எப்படி சும்மா இருக்கிறது? இந்த வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்து புள்ள குட்டிகளை பெற்று போட்டு அதுகளுக்கு சேவை செய்ய நான் பிறக்கலை. நான் கலை சேவை செய்ய போகிறேன். நான் பெரிய சினிமா நட்சத்திரமாகி மின்ன போகிறேன். இப்போ என்னை துச்சமாக நினைக்கிற நீங்கள் அப்போது என்னை அண்ணாந்து பார்க்குற நாள் வரும். டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு தன் அத்தை மாமாவோட கிளம்பி வெளியே போயிட்டா. அடுத்த ஒரு வாரத்திலேயே விவாகரத்து நோட்டீஸ் வந்தது. நான் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன். ஆனால் அவள் எதுக்கும் மசியவே இல்லை. கோர்ட்டில் நான் அவளை அடித்து சித்திரவதை செய்ததா பொய் சொன்னாள். நான் அடித்து கீழே தள்ளி விட்டதால தான் கரு கலைஞ்சதுன்னு கூசாமல் போய் சொன்னான். ஆனால் அவளை சோதித்து பார்த்ததில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு நிரூபணமாச்சு. நீதிபதி அவளை கண்டித்து என்னோட வாழ அறிவுறுத்தினார். ஆனால் அவள் விடாப்பிடியாக டைவர்ஸ் வேணும்னு ஒத்த காலில் நின்னான். நானும் இனிமேல் இது ஒட்டாது, நம்மளே வேண்டான்னு போகிறவகிட்ட என்ன அன்பையும் காதலையும் எதிர்பார்க்க முடியும்னு முடிவு பண்ணி டைவர்ஸ்க்கும் ஒத்துக்கிட்டேன். பரஸ்பரம் பிரிஞ்சாச்சு. ஜீவனாம்சமாக ஒரு பெரிய தொகையை கேட்டாங்க அவளுடைய அத்தையும் மாமாவும். அதுக்காக என் ஒரு ப்ராப்பர்ட்டியவே விற்க நேர்ந்தது. அது கூட பரவாயில்ல, சொத்தை நான் திரும்பி சம்பாதிச்சிட்டேன். ஆனால் அந்த 1 வருஷ காலமும் நான் பட்ட மன உளைச்சலும் மன வேதனைகளும் அவமானம் அசிங்கம் சொல்லி மாளாது. அதனால தான் இன்னொரு கல்யாணம்னு அண்ணாவும் அண்ணியும் சொன்னதும் நான் பிடி கொடுக்கவே இல்லை. வெட்கத்தை விட்டு சொல்லப்போனால் உள்ளுக்குள்ளே கல்யாணம்னாலே ஒரு பயம், அதாவது ஒரு ஃபோபியா மாதிரி அப்படி இருந்தது. கடந்த கால வாழ்க்கை ரொம்பவும் கசப்பானது வீணா. அதை நான் மறக்க முயற்சி பண்ணுறேன். அதனால தான் உன்கிட்ட சிம்பிளாக விவாகரத்து ஆனதுன்னு மட்டும் சொன்னேன். இதுக்கு மேலே என்கிட்ட வேற எந்த ரகசியமும் இல்லை. நைந்த குரலில் சொன்னவனே திவாகர் என்ற கதறலுடன் கட்டி கொண்டாள் வீணா. என்னை மன்னிச்சிடுங்க. ஏதோ பெரிய ரகசியம் இருக்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி பேசினது என் மனசில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. இனிமேல் இது சம்மந்தமாக உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். ஐ எம் சாரி. கண்ணீருடன் கட்டி கொண்டவளின் முதுகை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தான் திவாகர். இந்த அந்யோன்யம் சீக்கிரத்திலேயே உடையப் போவது பாவம் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அத்தியாயம் 11. வாரத்தில் 2-3 நாட்கள் மாலை அலுவலகம் முடிந்து வந்ததும் வீணாவை எங்காவது வெளியில் அழைத்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான் திவாகர். பார்க், பீச், ஹோட்டல், மால், தேட்டர் என சுற்றி பார்த்துவிட்டு அவளுக்கு புடவை, சல்வார், நகை என வாங்கி குவிப்பான். வீணா மறுத்தாலும் விடமாட்டான். அப்படித்தான் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மாலுக்கு அன்று அவளை அழைத்து வந்திருந்தான்.
உள்ளே ஏதோ வெளிநாட்டில் இருப்பது போல அப்படி ஒரு பிரம்மாண்ட நவீனமாக இருந்தது அந்த மால். எஸ்கலேட்டர்கள், லிஃப்ட், ஃபுட் கோர்ட், எலக்ட்ரானிக்ஸ், கிஃப்ட், ட்ரெஸ்ஸஸ் ஷோரூம், அக்சசரிஸ் என கடைகளும் கடைகளுக்குள் மக்களும் நிரம்பி வழிந்தனர். ஒரு பொட்டிக் ஷாப்பில் அவர்களே டிசைன் செய்து தைத்திருந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் தங்க நிற பார்டர் மின்னிய அனார்கலி சுடிதார், அதற்கு பொருத்தமான அணிகலன்கள், செருப்பு, கைப்பை, கம்மல், செயின் உட்பட அனைத்தையும் வாங்கினார்கள் இருவரும். போய் இதை போட்டு பார்த்துட்டு வா வீணா, நான் வேற ஏதாவது வாங்கி வைக்கிறேன் திவாகர் சொல்ல, இதுவே போதுங்க, ஒரு சுடிதார் விலையே 15,000. அப்பா, எனக்கு தலையே சுத்துது. வேற எதுவும் இன்னும் 3 மாசத்துக்கு வாங்காதீங்க, எனக்கு கோபம் வரும் என தாழ்ந்த குரலில் அவனிடம் செல்லமாய் சொல்லிவிட்டு கடையின் பெண் ஊழியர் சுட்டி காட்டிய ஒரு துணி மாற்றும் அறைக்குள் போய் புது உடையுடன் நுழைந்து கதவை சாத்தினாள் வீணா. கணவனை நினைக்கும் போது பெருமையாக இருந்தது. அருமையான மனிதன், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார், உள்ளங்கையில் வைத்து தாங்குகிறார். இவ்வளவு அன்பான புருஷனை விட்டு அந்த பெண், அந்த ஆர்த்தி ஏன் விலக வேண்டும்? அந்த ஆர்த்தி யார், எப்படி இருப்பாள்? அவளது ஒரு சின்ன ஃபோட்டோ கூட இல்லை அந்த பங்களாவில். இப்படி யோசித்து கொண்டே புது உடையை அணிந்து கண்ணாடியில் அழகு பார்த்தவளுக்கு தன் கண்ணையே நம்ப முடியவில்லை. அவ்வளவு அழகாக, அவ்வளவு பாந்தமாக, நேர்த்தியாக அவளுக்கு அந்த உடை பொருந்து இருந்தது. தன் கணவனின் ரசனையே ரசனை என மனதுக்குள் வியந்தவளுக்கு தன் பின்னால் யாரோ நிற்பது போன்ற ஒரு பிரமை. சட்டென திரும்பி பார்த்தாள். ஒருவரும் இல்லை. மீண்டும் திரும்பி கண்ணாடியை பார்த்தாள். இப்போது தன் பின்னங்கழுத்தருகே யாரோ மூச்சு விடும் சப்தம் ஸ்பஷ்டமாக கேட்க விதிர் விதிர்த்து போய் சட்டென திரும்பினாள். யாரும் இல்லை. மேலே ஃபேன் மட்டும் ரும் என்ற சன்னமான சத்தத்தோடு சுற்றி கொண்டிருந்தது. ச்சே, ஏதோ பிரம்மை என்று நினைத்து கொண்டே முன்னால் திரும்பிய அவளின் முகத்துக்கு நேர் எதிரே தீயில் பொசுங்கிய ஒரு முகம் அங்கங்கே கொப்புளங்களுடன் ஈ என இழுத்தபடி தெரிந்தது. துணி மாற்றும் அறையிலிருந்து வீணாவின் பயங்கரமான அலறல் சத்தம் எழும்பியது. வீணாவின் அலறல் சத்தம் கேட்டு திவாகர் உட்பட எல்லோரும் பதட்டத்துடன் ஓடி வந்து அந்த அறையின் கதவை உடைத்து பெண்கள் முதலில் உள்ளே நுழைந்து பார்க்கும் பொழுது வீணா எதையோ முணுமுணுத்தபடியே தான் அணிந்திருந்த புது உடையை தாறுமாறாக கிழித்து கொண்டிருந்தாள் கை நகங்களாலேயே. வந்த பெண்களை விரட்டி அடித்தாள். திவாகரை பார்த்ததும் ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு முத்தமிட்டாள். பின் அப்படியே மயங்கி சரிந்தாள். அத்தியாயம் 12. 2 நாள் சுயநினைவு இல்லாமல் என்னென்னவோ பிதற்றியபடி ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தாள் வீணா. கவலையுடன் டாக்டரை பார்த்த திவாகருக்கு, ஒன்றுமில்ல, லேசாக ஏதோ டிப்ரெஷனில் சரியாக தூங்காமல் இருந்திருக்காங்க, அதான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும் என மருத்துவரிடமிருந்து பதில் வந்தது. ஏகப்பட்ட தூக்க மாத்திரைகளுடனும் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ்களுடனும் நிறைய அறிவுரைகளுடனும் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாள் வீணா. ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்த கையுடன் வீணாவின் பெற்றோருக்கு தகவல் தந்துவிட்டான் திவாகர். உடனே அவர்கள் கிளம்பி பதறியபடியே வந்துவிட்டனர். வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு திவாகரின் அண்ணாவும் அண்ணியும் வந்து பார்த்துவிட்டு போயினர். அண்ணன் திவாகரை தனியாக கூப்பிட்டு, டிப்ரெஷன் ஆற அளவுக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை? நீ எதனா அவளை சொன்னியா? நான் எதுவுமே சொல்லலண்ணா, பரிதாபமாக சொன்னான் திவாகர். இது உன் வாழ்க்கை திவாகர், சும்மா சும்மா அதை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த பொண்ணு நல்ல குணம், உன்னை பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறா. இந்த வாழ்க்கையாவது தக்க வச்சுக்கோ. அண்ணன் சற்று கடினமாக அந்த வார்த்தையை சொல்ல அவன் முகம் சுருங்கியது. அண்ணி கடிந்து கொண்டாள் அண்ணனை. என்னங்க நீங்க, சும்மா இருங்க, அவனே தவிச்சிட்டு இருக்கான், நீங்க எதையாவது சொல்லிக்கிட்டு. நீ கவலைப்படாத தம்பி, எல்லாம் சரியாகிடும். சீக்கிரம் ஒரு குழந்தை உருவானா உங்களுக்கு இடையில எந்த வெற்றிடமும் இருக்காது. இல்லைன்னா வாழ்க்கை கொஞ்ச நாள்லேயே கசந்துடும். அவளை எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டுக்கிட்டு போ. ஆஃபீஸ் வேலையை உங்கள் அண்ணா கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ போய் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்க பாரு. உன் ஆஃபீஸ் ஒர்க்கை எல்லாம் நானும் உங்கள் அண்ணனும் சமாளிச்சுக்கிறோம். ஏற்காட்டில் இருக்கிற உன் எஸ்டேட்டுக்கு கிளம்புங்க. எஸ்டேட் வேலையும் சூப்பர்வைஸ் பண்ண மாதிரி இருக்கும். வீணாவுக்கும் கொஞ்சம் இடம் மாறுதலாக இருக்கும். அண்ணி சொல்ல கவலையுடன் தலையாட்டினான் திவாகர். அவர்கள் இங்கே இப்படி பேசிக்கொண்டிருந்ததை அந்த வீட்டின் ஒரு மூலையில் குத்துக்காலிட்டபடி அமர்ந்து கேட்டு கொண்டிருந்தபடியே அவர்களையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது எரிந்து போயிருந்த ஒரு சவம். அதன் விழிகளில் இரத்த சிகப்பு. அத்தியாயம் 13. ஏற்காட்டின் குளிர்ந்த பனிச்சாரல் மழை முகத்தில் படும்படி தோட்டத்தில் நின்று கொண்டு கைகளை நீட்டி குதூகலித்து கொண்டிருந்தாள் வீணா சிறு குழந்தையைப் போல. ஏய், உள்ள வாடி, மழையில் இது என்ன விளையாட்டு? அதட்டினாள் வீணாவின் அம்மா. அத்தை, அவளுக்கு என்ன பிடிக்குதோ செய்யட்டும், அவளை தடுக்காதீங்க.
சொன்னது திவாகர். அவன் குரலில் ரொம்பவே வருத்தம். இடம் திவாகரின் ஏற்காட்டு பங்களா. அண்ணா அண்ணி சொன்ன மறுநாளை வீணாவை அழைத்து கொண்டு ஏற்காட்டில் இருக்கும் தன் எஸ்டேட் பங்களாவுக்கு வந்துவிட்டான் திவாகர். கூடவே வீணாவின் அப்பாவும் அம்மாவும். நாங்க எதுக்கு மாப்பிள்ள, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சுந்தரவதனமும் சரஸ்வதியும் தயங்க. இல்லை மாமா, நீங்க வந்து கொஞ்ச நாள் இருந்து அவளுக்கு ஏதாவது மனக்குறையா என்னன்னு கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறா, இப்பெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போறா. திவாகரின் வருத்த முகத்தை பார்த்ததும் அவர்களும் உடனே கூடவே கிளம்பிவிட்டனர். அவர்கள் வந்தும் 1 வாரம் ஆயிற்று. அப்பா அம்மாவிடம் கலகலவென இருந்த வீணா கணவன் திவாகரிடம் மட்டும் பேசாமல் ஒதுங்கி போனாள். அடிக்கடி இதை கவனித்த வீணாவின் அம்மா அன்றிரவு தனியாக வீணாவை அழைத்து கண்டிப்பான குரலில் கேட்டாள். ஏண்டி, நீ உன் மனசுல என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? உண்மையில உயிரா இருக்கிற உன் புருஷனை ஏண்டி இப்படி வாதனை செய்கிற? உண்மையில எவ்வளோ உயிரா இருக்கார், ஏன் அவர்கிட்ட பேசாம ஒதுங்கி போற? மாப்பிள்ளை ஹாலில் தான் படுத்து கிடக்காரு ராத்திரியில். இது நல்லாவா இருக்கு? என்ன இருக்கு உன் மனசுல? அதைத்தான் தெளிவா சொல்லு. சமையல் அறையின் மேடையில் காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தாள் வீணா, அருகில் போடப்பட்டிருந்த சிறு சேரில் உட்கார்ந்தபடியே. பதில் எதுவும் சொல்லாமல் காய்களை நறுக்கி கொண்டிருந்த மகளை பார்த்ததும் ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது சரஸ்வதிக்கு. பதில் சொல்லடி, வாயில் என்ன கொடுக்கட்டையா வச்சிருக்கிற? மகளை அதட்டினாள் சரஸ்வதி. அப்போதும் பதில் இல்லாமல் போகவே, இந்தா, இது என்ன மரியாதை கெட்டத்தனம்? உன்கிட்ட இது புதுசா இருக்கே. நிமிரு முதல்ல. ஏன் மாப்பிள்ளைய கண்டா ஒதுங்கி ஒதுங்கி போற? பிடிச்சுதானே கல்யாணம் பண்ண? அப்பவே நாங்க சொன்னோமே, நீ கேட்டியா? இப்போ கல்யாணமாகி 2 மாசம் ஆக போகுது. இப்போ இப்படி பாராமுகமா நடந்துக்கிட்டா என்னன்னு நினைக்கிறது? என்ன பிரச்சனை? வாயை திறந்து சொல்லுடி. வெடுக்கென வீணாவின் முகவாயை பற்றி தன் பக்கம் திருப்பிய சரஸ்வதி உறைந்து போனாள். டக் டக் என்ற சத்தத்துடன் வெஜிடபிள் கட்டரில் வைத்து காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்த வீணா விழிகளை திருப்பி அம்மாவை பார்த்தாள். அவளது 2 கண்களிலிருந்தும் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. 2 விழிகளும் வெள்ளை வெளேர் என்று இருந்தது. இரத்தம் கன்னத்தில் வழிந்து கீழே சொட்ட சொட்ட சரஸ்வதியையே இமைக்காமல் பார்த்தாள். பார்த்து கொண்டே இருந்தாள், கேரட்டை வெட்டுவதை நிறுத்தாமல். அத்தியாயம் 14. அரண்டு மிரண்டு சமையலறையை விட்டு அலறிக்கொண்டே ஓடி வந்த சரஸ்வதியின் குரல் கேட்டு கீழே ஹாலில் இருந்த அறையிலிருந்து சுந்தரவதனமும் மாடியில் தன் அறையிலிருந்து திவாகரும் என்னவோ ஏதோ என பதறிக்கொண்டே வந்தனர். ஐயோ என தன் 2 கண்களையும் மூடியபடியே ஓடி வந்து தன் மேல் மோதிய மனைவியை பிடித்து உலுக்கினார் சுந்தரவதனம். ஏய் சரசு, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? அங்க வீணா வீணா திக்கியபடியே அவள் கை காட்டிய திசையில் சுந்தரவதனமும் திவாகரும் அவசரமாக திரும்பி பார்த்தனர். அங்கே கிச்சன் வாசலில் வீணா நின்று கொண்டிருந்தாள், அமைதியாக எல்லோரையும் பார்த்தபடி. சாதாரணமாக இருந்தாள். அன்று இரவு தனியாக அறையில் படுத்திருந்த மனைவியிடம் கேட்டார் சுந்தரவதனம். அவளுக்கு ஜுரமே வந்து விட்டிருந்தது. டாக்டரை வரவழைத்து ஊசி போட்ட பிறகுதான் அவள் சற்று சுயநினைவுக்கே வந்தாள் எனலாம். ஏன் சரசு, ஏன் அப்படி கத்திக்கிட்டு ஓடி வந்த? எதையாவது பார்த்து பயந்துட்டியா என்ன? இருட்டில் இந்த இடமே கொஞ்சம் பயமாக தான் தெரியுது. அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இப்படியா வீட்டை கட்டி வச்சிருப்பாங்க? நல்ல இடம் பார்த்து வாங்கினாரு மாப்பிள்ளை. இருட்டில் மரம் ஆடுறது கூட ஜன்னல் கதவுல யாரோ தலையை விரிச்சு ஆடுற மாதிரி தான் தெரியுது. சுந்தரவதனம் சொல்லிக்கொண்டே போனவர் மனைவி தன் கையை தொடவும் குனிந்து என்னம்மா என்றார். வீணா குளறினாள். வீணாவுக்கு என்ன? அவ நம்ம பொண்ணே இல்லைங்க, அது வேறு என்னமோ. மனைவி சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனார் சுந்தரவதனம். சரஸ்வதி இப்படி சொல்லிக் கொண்டிருக்க அங்கே மாடியில் தனது அறையில் படுத்திருந்த வீணா சட்டென கண் விழித்தாள். அத்தியாயம் 15. ஹாலில் கம்பளி போர்த்தி கொண்டு கணப்படுப்பை எரிய விட்டு பக்கத்தில் கதகதப்பாக சோஃபாவில் படுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த திவாகர் நெருப்பின் வெளிச்சத்தில் ஏதோ ஒரு நிழல் தன் மேல் பட்டு பின் விலகி போவதை உணர்ந்து சடாரென கண் விழித்து பார்த்தான். யாரும் இல்லை. வாசல்புறம் சத்தம் கேட்டது. தலையை உயர்த்தி வாசலை பார்த்தான். திடுக்கிட்டான். ஸ்கிரீன் போட்ட கண்ணாடி கதவு விரிய திறந்து கிடந்தது. திறந்திருந்த வாசல் கதவின் வழியே ஏற்காட்டின் குளிர்காற்று வந்தேன் வந்தேன் என வந்து கொண்டிருந்தது. சட்டென எழுந்து சோஃபாவில் உட்கார்ந்தான். யார் அது என்னை கடந்து வாசலுக்கு சென்றது? அத்தையா, மாமாவா, அல்லது வீணாவா, இல்லை வேலைக்காரியா? குழம்பிக் கொண்டே சால்வையை போர்த்தியபடி எழுந்தவன் வாசலை நோக்கி நடந்தான். வாசலை அடைந்து மெல்ல பங்களாவின் முன் கேட் வரை பார்வையை செலுத்தினான். புருவம் சுருக்கினான். லேசான புகை மூட்டங்களுக்கு நடுவே வீணா நடந்து போய்க் கொண்டிருந்தாள்.
நடுக்கும் குளிரில் வெறும் இரவு நைட்டியுடன் நடந்து போகும் அவளை உரக்க கூப்பிட்டான் திவாகர். வீணா! அவள் காதில் விழாதது போல் நடந்து வாசலை அடைந்தாள். கேட் காவலாளி உள்ளே அமைக்கப்பட்டிருந்த செக்யூரிட்டி கூண்டுக்குள் அமர்ந்த நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தான். வீணா நின்று அவனை ஒரு பார்வை பார்த்தாள். பின் கேட்டை பார்த்தாள். அவள் பார்த்த மறுநொடியே அவ்வளவு பெரிய இரும்பு கேட் கிரீச் கிரீச் என்ற சத்தத்துடன் மெதுவாக திறந்து கொண்டது. திவாகருக்குள் அச்சம் மூள ஆரம்பித்தது. காற்று இப்பொழுது பயங்கர ஊளை சத்தத்துடன் வீச ஆரம்பித்திருந்தது. கதவு திறக்க திறக்கவே வீணா கேட்டை தாண்டி வெளியே தெரிந்த ஒரு சரிவினுள் இறங்க ஆரம்பித்தாள். அதனுள் ஒரு பிளம்ஸ் தோட்டம் உள்ளது. அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் வீணா. குழப்பத்துடனும் திகிலுடனும் அவளை தொடர ஆரம்பித்தான் திவாகர். அதே நேரம் மாப்பிள என்று கூப்பிட்டு கொண்டே சுந்தரவதனமும் சரஸ்வதியும் பின்னாலேயே ஓடி வந்தனர். பின்னோடு கேட் செக்யூரிட்டி. திவாகர் அவசரமான சற்று தாழ்ந்த குரலில் சொன்னான். மாமா, வீணா எங்கேயோ போறா. அதான் மாப்பிள, தூக்கம் வராமல் மாடியிலேருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீணா திடீர்னு வெளியே போகிறத பார்த்துட்டு தான் ஓடி வர்றோம். அவளை கூப்பிடுங்க. வீணா என உரக்க சுந்தரவதனம் கூப்பிட முயல அவரை தடுத்தான் திவாகர். இருங்க, அவசரப்படாதீங்க. அவ எங்கே போறா, என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம் தீவிரமாக சொன்ன திவாகர் சற்று தொலைவில் புகையோடு புகையாய் வெள்ளை நிற சாட்டின் நைட்டியில் காற்றில் தன் நீண்ட குழல்கள் பறக்க இயந்திரம் போல் நடந்து செல்லும் வீணாவை பின்தொடர வேறு வழியின்றி சுந்தரவதனமும் சரஸ்வதியும் பின்தொடர்ந்தனர். பின்னாடியே குழப்ப முகத்துடன் கேட் செக்யூரிட்டி. கடகடவென நடந்து முன்னால் போய்க் கொண்டிருந்த வீணா திடீரென நின்றாள். அவள் நின்ற இடத்தில் குளிர்காற்று பீத்து கொண்டு போனது. போட்டிருந்த ஸ்வெட்டர் சால்வைகளை மீறி உடம்பு உதற வைத்தது அனைவருக்கும். ஆனால் வெறும் இரவு உடையுடன் எந்த சலனமும் இல்லாமல் நின்று அவள் கீழே குனிந்து ஓரிடத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அந்த இடம் ஒரு பள்ளத்தாக்கு. பின் அந்த இடத்திலிருந்து யாரும் எதிர்பாராத வினாடியில் அந்த மேட்டிலிருந்து சடார் என கீழே குதித்தாள் வீணா. இதை எதிர்பாராத அனைவரும் அலறினர். வீணா! அத்தியாயம் 16. மெதுவாக கண்களை திறந்தாள் வீணா. தலை வலித்தது. மெதுவாக கைகளை உயர்த்தி தலையை தொட்டு பார்த்தாள். நெற்றியை சுற்றி பெரிய கட்டு போடப்பட்டிருந்தது. வலியில் முனகினாள். நாசியில் மருத்துவமனையின் பிரத்யேக நெடி அடித்தது. அப்பாடி, முடிச்சிட்டீங்களா? குட் மார்னிங் சிஸ்டர். இனிய குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள். வெள்ளை யூனிஃபார்மில் அந்த இளவயது நர்ஸ் நின்றிருந்தாள். நான் இது ஹாஸ்பிட்டலா? எப்படி இங்கே வந்தேன்? ஒன்றுமில்லை. மயக்கம் போட்டு கீழே விழுந்ததில் தலை கல்லில் மோதி சின்ன வெட்டுக்காயம், நிறைய ப்ளீடிங். நல்ல வேளை உங்களை உடனே உங்கள் ஃபேமிலி பார்த்து கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. பிளட் ஏற்றியிருக்கோம். 2 நாள் மயக்கத்திலே இருந்தீங்க. இப்போ தான் கண் முழிச்சிருக்கீங்க. யூ ஆர் ஆல் ரைட். அந்த நர்ஸ் சொல்லி கொண்டிருக்க வீணா என்ற கதறலுடன் சரஸ்வதி அறைக்குள் நுழைந்தாள். அம்மாடி, கண் முழிச்சிட்டியா? ஏண்டி, என் தலையில் கல்லை போட பார்த்தியே? பின்னாடியே அப்பா சுந்தரவதனம். வீணாவின் கண்கள் அறையை சுற்றி வந்தது. சுந்தரவதனம் கேட்டார். யாரையம்மா தேடுற? மாப்பிள்ளையா? அவள் தலையசைத்தாள். அவர் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தார். எஸ்டேட் மேனேஜர் வந்திருக்கார். வெளியே அவரோட பேசிகிட்டு இருக்கார். ஓகே, நீங்கள் பேசிகிட்ருங்க. பேஷண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி எதுவும் கேட்க வேண்டாம் என்று விட்டு நர்ஸ் வெளியில் போனதும் வீணா அம்மாவை கேட்டாள். அம்மா, எனக்கு என்ன ஆச்சு? ஏன் தலையில் கட்டு போட்டிருக்கு? அவள் கேட்க திக் என்றிருந்தது இருவருக்கும். ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். 2 நாள் மயக்கத்திலே இருந்தேன்னு நர்ஸ் சொன்னாங்க. ஏதோ மயக்கம் போட்டு கீழே விழுந்ததுனால தலையில் அடிபட்டதா? அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லையே. எப்போ நடந்தது? சுந்தரவதனத்திற்கும் சரஸ்வதிக்கும் சிரிப்பதா அழுவதா என தெரியவில்லை. ஏண்டி, என்ன விளையாடுறியா? உனக்கு என்ன ஆச்சுன்னு நாங்கள் கேட்கணும். ஆனால் நீ எங்களை கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ சொல்லு, ஏன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி செஞ்சு கீழே பள்ளத்தாக்கில் குதிச்ச? நல்ல வேளை மாப்பிள்ளை சரியான சமயத்தில் பாஞ்சு வந்து ஒன்று பிடிச்சார். இல்லைனா அவ்வளவுதான். அம்மாடி, எவ்வளோ பெரிய பள்ளம் அது! விழுந்தா ஒரு எலும்பு தேராது. மாப்பிள்ளை ஒன்று இழுக்கவும் நீ தடுமாறி கீழே விழுந்து தான் கல்லில் மோதி அடிபட்டது. உடனே ஜீப் எடுத்துக்கிட்டு வந்து உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டார். சொல்லுடி, உனக்கு ஏண்டி இந்த போராத காலம்? எதுக்கு தற்கொலை பண்ணிக்க போன? சரஸ்வதி பேசுவதை அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்த வீணா, என்ன, நான் சூசைட் பண்ணிக்க போனேனா? எப்போ? ஏன் என்றால் அதிர்ச்சி விலகாத குரலில். சரஸ்வதி கோபத்துடன் மகளை பார்த்தாள். நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம்? நடு ராத்திரியில் வீட்டு கதவை திறந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு வெளியே நடந்து போன. நாங்களும் அதை பார்த்துட்டு உன் பின்னாடியே தொடர்ந்து வந்தோம்.
வந்த இடத்துல திடீர்னு பள்ளத்தில் குதிக்க போன. நல்ல வேலை. எதுக்குடி உனக்கு இந்த புத்தி? அம்மா ஏகிற. வீணா, அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் புரியும்படியாக சொல்லு. வழக்கமாக திட்டுற மாதிரியே பேசாத. அப்பா என்னப்பா நடந்தது? அம்மா என்னென்னவோ சொல்கிறாங்களே. வீணா அப்பாவை பார்க்க, அவ சொல்கிறது உண்மைதாம்மா என்றார் அப்பா. அதே நேரம், கேள்வியெல்லாம் முடிஞ்சுதா என்ற திவாகரின் அதட்டல் குரல் மூவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. அரைவாசலில் கைகளை கட்டிக்கொண்டு திவாகர் நின்றிருந்தான். முகத்தில் கடுமை பரவியிருந்தது. திவாகர் என்றாள் வீணா. அம்மாவும் அப்பாவும் என அவள் ஏதோ சொல்ல முயல. திவாகர் கையமர்த்தினான். எனக்கு உன்கிட்ட 2 கேள்விதான். 1, நான் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணேன். அப்புறம் ஏன் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. 2வது, நான் என்ன உன்னை கொடுமைப்படுத்தினேன்னு பள்ளத்தாக்கில் குதிச்சு தற்கொலை பண்ணிக்க போனேன். எனக்கு பதில் தெரியணும். என் முதல் கல்யாண வாழ்க்கையின் கசப்பான நினைவுகளை கூட உன்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ இப்படியெல்லாம் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்க. உனக்கு பிடிக்கலைன்னா நான் இனிமே உன் கூட பேசலை. அதுக்காக நீ தற்கொலை வரைக்கும்லாம் போக வேண்டாம். வேணும்னா உனக்கும் டைவர்ஸ் கொடுத்துட்றேன். என் தலையெழுத்து இதான்னு நினச்சிக்கிறேன். கடினமான முகத்துடன் திவாகர் சொல்ல வீணாவின் கண்களில் கண்ணீர். திவாகர் மெதுவாக எழ முயன்றாள் வீணா. தலை வின் வின் என்று வலித்தது. தடுமாறி எழுந்து உட்கார முயன்றாள். சரஸ்வதி மகளை தாங்கி பிடித்து உட்கார வைத்தாள். திவாகர், நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியல. நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கணும்னு நினைக்கவும் இல்லை, போகவும் இல்லை. இன்ஃபேக்ட் அது நடந்தது கூட எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன் எல்லோரும் ஒரே மாதிரியே என் மேலே பழி போடுறீங்க? வீணா கண்ணீர் கலந்த கோபத்துடன் கேட்க, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? தன் மொபைலை ஆன் செய்து அந்த சிசிடிவி பதிவை ஓடவிட்டு அவள் முன் காட்டினான் திவாகர். அதில் வீட்டு வாசலை திறந்து கேட் வழியே அவள் திவாகர் கூப்பிட கூப்பிட வெளியே செல்வதும், அவள் பின்னால் திவாகர் போவதும், சற்று நேரத்தில் சரஸ்வதியும் சுந்தரவதனும் போவதும் தெரிந்தது. வீணாவின் கண்களில் திகைப்பு பரவியது. மை காட் திவாகர், எனக்கு இது சத்தியமா ஞாபகமே இல்லை. ராத்திரி சாப்பிட்டுட்டு படுத்தது தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் எழுந்திருக்கிறேன். இடையில எழுந்து வெளியே போனது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. போராடும் குரலில் வாதிட்டாள் வீணா. திவாகர் காண்பித்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்த சரஸ்வதி முகம் மாறினாள். என்ன, அவ்வளோ பெரிய இரும்பு கேட் தானா திறக்குது? என்னவோ இது சரியில்லை. அவள் வாய் முனகியது. வீணாவுக்கு என்னவோ விபரீதமாக நடக்குது. அத்தியாயம் 17. சில நாட்கள் ஓடியது. இப்போது திவாகரும் வீணாவிடம் சுத்தமாக பேசுவதை நிறுத்திவிட்டான். வீணா தவித்தாள். என்ன ஆனது எனக்கு? என் வாழ்க்கை நன்றாகத்தானே போய்கொண்டிருந்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்யோன்யமாக இருந்தோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கை நரகமாகிவிட்டதே. இதெல்லாம் ஒருவேளை என் ஜாதக தோஷத்தினால் வந்ததாக இருக்குமோ? அதுதான் எங்களை இப்படி படுத்துகிறதோ என்றெல்லாம் பலவாறாக யோசித்து குழம்பினாள் வீணா. அப்பாவும் அம்மாவும் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட சுவரை எப்படி உடைப்பது என செய்வதறியாது திகைத்தனர். அன்று திவாகர் எஸ்டேட்டுக்கு கிளம்பினான். வெளியே மிதமான சாரல் மழை, அத்துடன் சிறிது வெயிலும் சேர்ந்து கிளைமேட் அற்புதமாக இருந்தது. வெளியே ஜீப் தயாராக நின்றது. தன் அறையில் கிளம்பிக் கொண்டிருந்தவனிடம் வந்து நின்று மெல்ல தொண்டையை கனைத்தாள் வீணா. திவாகர் திரும்பினான். என்ன என்றான் வேறு எங்கோ பார்த்தபடி. வந்து, எனக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. செய்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. உனக்கு தான் தனியாக கார் இருக்குதே, டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு வர வேண்டியதானே அவன் விட்டேத்தியாக சொல்ல. ஆனால் வயத்தில் இருக்கிற பாப்பாவுக்கு ஊர் சுற்றி காட்ட அவங்க டேடியும் வரணுமாம் கூட. ரொம்ப ஆசைப்படுது. வீணா மெல்ல நாணத்துடன் சொல்ல டக்கென திரும்பினான் திவாகர். வீணா என்றான். நீ என்ன சொல்கிற? அப்படின்னா? வீணா ஆமாம் என தலையசைத்தபடி தலை குனிந்தாள். மை காட், உண்மையாவா? நான் அப்பாக போறேனா? ஓ மை டியர் வீணா என்று வேகமாக அவள் அருகே வந்து அவளை அணைத்து கொண்டான். வீணாவும் கணவனின் நெஞ்சோடு தலையை சாய்த்து கொண்டாள். கண்களில் கண்ணீர் துளிர்த்தது அவளுக்கு. சற்று நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாய் மனைவியை அணைத்திருந்த திவாகர், வீணா, ஐ ஆம் சாரிடா. உன் மனசு நோகாமல் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு. பரவாயில்லைங்க, நானும் தான் கொஞ்ச நாள் ஏதோ தெளிவில்லாமல் நடந்துக்கிட்டேன். ஏன்னே தெரியல. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா உங்களை? கஷ்டமா? சேச்ச, அதெல்லாம் இதோ இந்த ஒரு நொடியில் பறந்து போயிடுச்சு. கணவனும் மனைவியும் வாய் விட்டு சந்தோஷத்துடன் நகைத்த ஒலி வெளியே ஹாலில் இருந்த சரஸ்வதி சுந்தரவதனம் இருவர் காதிலும் தேனாக பாய்ந்தது.
சரஸ்வதி கையெடுத்து பூஜை அறையில் இருந்த சுவாமி படத்தை பார்த்து கும்பிட்டாள். முருகா, நான் வேண்டினது வீண் போகல. 2 பேர் மனசுலையும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டப்பா. மனமுருகி பழனி ஆண்டவனை வேண்ட. அதே நேரம் உள்ளே அவர்கள் ஆனந்தத்துடன் பேசிக் கொண்டிருந்ததை அந்த எரிந்து போன கருப்பு உருவம் பரனின் மேலே இருந்தே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 18. அன்றிரவு கணவனும் மனைவியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரே அறையில் உறங்கினர். நள்ளிரவில் தண்ணீர் தாகம் எடுத்தது வீணாவுக்கு. கை நீட்டி மேஜை விளக்கை போட்டாள். மெல்லிய மஞ்சள் வெளிச்சம் அறையெங்கும் பரவியது. அருகிலிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்துவிட்டு கீழே வைக்க போன சமயம் அந்த அழுகுரல் கேட்டது. யாரோ ஒரு பெண் விம்மி விம்மி அழும் சத்தம். யாரது? இந்நேரத்திற்கு இப்படி அழறது? வீணா கூர்மையாக கவனித்தாள். ஆம், யாரோ பெண் அழும் சத்தம் துல்லியமாக, அதுவும் வெகு கிட்டத்தில் கேட்க குழப்பம் கலந்த திகிலுடன் அந்த அறையை கண்களால் துழாவினாள். மெதுவாக பயத்துடன் பார்வையை சுழல விட்டு கொண்டே வந்தவளின் கவனம் சட்டென ஓரிடத்தில் நிலைத்தது. பார்த்தாள். கண்களை கசக்கி விட்டு கொண்டு நன்றாக பார்த்தாள். ஜன்னல் திரைக்கு கீழே தரையின் ஒரு மூலையில் உட்கார்ந்து முழங்காலில் முகம் புதைத்தபடி யாரோ நிழலுருவமாக முதுகு குலுங்க குலுங்க அழுது கொண்டிருந்தார்கள். வீணாவுக்கு பகீர் என்றது. யாரது? இந்நேரத்திற்கு இப்படி தங்கள் அறையில், அதுவும் பூட்டிய அறைக்குள் வந்து உட்கார்ந்து அழுவது? அம்மாவாக இருக்குமோ? இல்லை, அழுகுரல் அம்மா போன்று இல்லை. அம்மா ஏன் இப்படி அழப்போகிறாள்? வீணா மெல்ல கட்டிலை விட்டு எழுந்தாள். சற்று பெரிய அந்த அறைக்குள் கீழே தரையில் கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. எழுந்து மெல்ல தயங்கி தயங்கி நடந்து அந்த உருவத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் வீணா. அவள் அதை நோக்கி நடக்க நடக்கவே அதன் அழுகை சத்தம் இப்போது நாயின் ஊளை சத்தம் போல் கேட்க ஆரம்பித்தது. நடந்து கொண்டிருந்த வீணா சட்டென நின்றாள். இல்லை, இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறது. பயந்து போய் கணவனை கூப்பிடலாம் என நினைத்து திரும்பிய வினாடியில் அசையவே அவளால் முடியவில்லை. மிரண்டு போனாள். கை நீட்டி கட்டிலில் உறங்கும் கணவனை சத்தம் போட்டு எழுப்ப முயன்று தோற்றாள். தொண்டையிலிருந்து பேச்சு வரவே இல்லை. தொண்டையை பிடித்து யாரோ நெரிப்பது போல் இருந்தது. உட்கார்ந்திருந்த உருவம் சடாரென எழுந்து நின்றது. ஒரே வேகத்தில் சல் என அவளின் பின்னே வந்து நின்றது. அதே நேரம் ஏதோ உந்தப்பட்டு முழிப்பு வந்தது திவாகருக்கு. பக்கத்தில் கையை போட திரும்பியவன் வீணா அருகில் இல்லாததை கண்டு திடுக்கிட்டான். எங்கே போனாள்? திரும்பவும் வெளியே போயிட்டாளா? கேள்வியுடன் சட்டென எழுந்து உட்கார்ந்தவனின் கண்களில் தொண்டை நெறிப்பட்டு கண் விழி பிதுங்க மூச்சுக்காக திணறும் வீணாவும் அவள் அருகே நின்று அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்த ஒரு கருப்பு உருவமும் தென்பட்டது. தூக்கி வாரி போட, வீணா, ஏய், யாரது? கத்தினான் உச்சஸ்தாயியில். சட்டென அந்த உருவம் திரும்பி திவாகரை பார்த்தது. அதன் முகத்தை பார்த்த திவாகர் நடுங்கி போனான். முழுதும் தீயில் எரிந்தது போன்ற உருவத் தோற்றம். தலைமுடி காற்றில் பாம்புகள் போல் நெளிந்து கொண்டிருந்தது. எலும்புக்கூட்டு முகம். திவாகரை பார்த்ததும் தன் எலும்புக்கூட்டு வாயை நீள வாக்கில் திறந்து ஆவென கோபமாக அலறிவிட்டு சட்டென மாயமாய் மறைந்து விட்டது. சொத்தென கீழே விழுந்தாள் வீணா. திவாகர் பதறி கத்திக்கொண்டு ஓடி வந்தான். சத்தம் கேட்டு கீழ் அறையிலிருந்த வீணாவின் அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து கதவை தட்டினர். கலக்கத்துடனும் பீதியுடனும் கதவை திறந்தான் திவாகர். என்னாச்சு மாப்ள? வீணா இன்னைக்கும் ஏதாவது விபரீதமா பண்ணாளா? அவர்கள் குரலில் பயம் கலந்த படபடப்பு. அதற்குள் வீணாவை தூக்கி படுக்கையில் கிடத்தி இருந்தான் திவாகர். அத்தை, மாமா. குரல் நடுங்க அவர்களை அழைத்தான். என்ன மாப்ள, என்னாச்சு? ஒரு பயங்கரமான உருவம் வீணாவோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்தது. அவர்கள் அதிர்ந்தார்கள். நான் எழுந்ததும் டக்குன்னு மறைஞ்சிடுச்சு. இதனால் வர வீணாவோட பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம் போல இருக்கு. ஏதோ ஒரே அமானுஷ்யமா இருக்குது. நாம உடனடியாக ஏதாவது செஞ்சாகணும். சொல்லிக்கொண்டே வீணாவை பார்த்த திவாகருக்கு இப்போது அதிர்ச்சியாக இருந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போனான். காரணம், எப்பொழுது கண் விழித்தாளோ தெரியாது. அவள் பார்வை திவாகரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது. கண்கள் பழுப்பு நிறமாய் மாறியிருந்தது. இந்த கண்கள்... திவாகர் அதிர்ச்சியுடன் யோசிக்கும் போதே படுத்திருந்த வீணா அவனை நோக்கி தன் கையை உயர்த்தி திவா என்றாள் மெலிதாக. திவா என்றாள் மீண்டும். பின் உயர்த்திய கை கீழே விட மறுபடி மயக்கமானாள். அப்படி அதிர்ச்சியில் சிலை போல நின்றிருந்தான் திவாகர். இந்த குரல், இந்த அழைப்பு, அது ஆர்த்தியின் குரல் அல்லவா? அத்தியாயம் 19. அதன்பின் வீணா கண் விழிக்கவே இல்லாமல் மயக்கத்திலேயே கிடந்தாள். தண்ணீர் தெளித்தும் கன்னத்தில் தட்டியும் பார்த்து எழும்பாமல் போகவே அவசரமாக அவளை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் விரைந்தனர். நேரம் அதிகாலை 5 நெருங்கி கொண்டிருந்தது. சரஸ்வதி புலம்பினாள். கடவுளே,
என்னவோ ஆச்சு என் பொண்ணுக்கு, இப்படியெல்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருந்தா, கல்யாணமான இப்படி இந்த 4 மாசத்துக்குள்ளே அவளுக்கு என்னென்னவோ நடக்குது. வாயும் வயிறுமா இருக்கிறவளுக்கு இப்படி உடலும் மனசும் அமைதியா இல்லைனா வயத்துல வளர்ற குழந்தைக்கு ஆகாதே. காரின் பின் சீட்டில் மகளின் தலையை தன் மடியில் கிடத்தி புலம்பிக் கொண்டிருந்தாள் சரஸ்வதி. முன் சீட்டில் சுந்தரவதனம். காரை திவாகர் ஓட்டி கொண்டிருந்தான். அவனுக்குள் எண்ண ஓட்டங்கள் அலைமோதி கொண்டிருந்தது. வீணா கடைசியில் மயக்கமான போது வேறு மாதிரி இருந்தாளே. அந்த குரல் முதல் மனைவி ஆர்த்தியின் குரல். அந்த அழைப்பு ஆர்த்தி தான் அப்படி கூப்பிடுவாள். அதுவும் இல்லாமல் வீணாவின் கண்கள் ஆர்த்தியைப் போலவே பிரவுன் நிறத்தில் மாறியிருந்தது. ஏன்? வீணா ஏதேனும் தன்னிடம் விளையாடுகிறாளா? அல்லது அல்லது இப்படி உண்மையில் நடந்திருக்குமோ? ஆர்த்திக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமோ? வெளியே மழை விட்டு விட்டு பெய்தது. இப்போது பலமாக அடிக்க ஆரம்பித்தது. ஏற்காட்டின் அந்த பிரதேசத்திலிருந்து டவுனுக்கு ஆஸ்பத்திரி வர சாதாரணமாகவே 1 மணி நேரம் ஆகும். இப்போதோ மழை வேறு சேர்ந்து கொண்டதால் திவாகர் வண்டி ஓட்ட தடுமாறினான். அதே நேரம் சட்டென வண்டி நின்று போனது. திவாகர் காரை ஸ்டார்ட் செய்தான். ஸ்டார்ட் ஆகவில்லை. மழை தண்ணீர் வண்டியில் விழுந்து கண்ணாடிகளிலும் பேனட்டிலும் வழிந்து பாம்பு நெளிவது போல் ஓடியது. வைப்பர்கள் காரின் கண்ணாடியின் முன்னும் பின்னுமாக வேகமாக இயங்கி மழை தண்ணீரை ரும் ரும் என்ற சத்தத்தோடு தொடர்ந்து வழித்து விட்டு கொண்டிருந்தது. காற்று பேய் ஆட்டம் போட்டது. மேற்கொண்டு கார் நகர முடியாமல் ரோட்டின் குறுக்கே பெரிய மரம் ஒன்று காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் விழுந்து கிடந்திருந்தது. என்ன செய்வதென்று மூவரும் திகைத்திருந்த வேளையில் தூரத்தில் எங்கோ கோயில் மணி ஓசை கேட்டது. சரஸ்வதி திரும்பி காரின் கண்ணாடி வழியே வெளியே பார்த்தாள். ஏதோ கோவில் ஒன்று தெரிந்தது. அதன் வாசல் முகப்பில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று எழுதி வேலின் படம் வரையப்பட்டிருந்தது. முருகன் கோயில். சரஸ்வதியின் முகத்தில் சட்டென ஒரு மாற்றம். இதுவரை நடந்ததை எல்லாம் நினைத்து பார்த்தாள். வீணா முதலில் உடைகளை கிழித்து கொண்டு மயங்கியது, சமையல் அறையில் தான் கண்ட காட்சி, வீணா தற்கொலை செய்ய போனது, வீடியோவில் அவள் நடக்க நடக்க கேட் தானாக திறந்தது, இப்பொழுது மாப்பிள்ளை திவாகர் சொன்ன கருப்பு உருவம். சந்தேகமில்லை, இது ஏதோ ஓர் அமானுஷ்யத்தின் வேலைதான். முருகா, மனதிற்குள் கை கூப்பினாள். முருகா, எனக்கு ஏதும் விளங்கல. நீதான் இந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவளை இப்போ உன்கிட்ட தூக்கிட்டு வர்றோம், நீயே பார்த்துக்கோ என்று வேண்டியவள் திரும்பி, மாப்பிள்ள வீணாவை தூக்குங்க, அதோ அங்கே ஒரு முருகன் கோயில் தெரியுது பாருங்க, அங்கே போயிடலாம். சுந்தரவதனம் அதட்டினார். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? வெளியில் மழை எப்படி பெய்து பாரு. எப்படி வீணாவை அங்கே தூக்கிட்டு மழையில் கொண்டு போகிறது? ஏங்கத்த என்றான் திவாகர் குழப்பமாய். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. வீணாவுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்னு நான் ஊகிச்சிருக்கேன். அது உண்மைன்னா அந்த முருகன்கிட்ட அவளை ஒப்படைக்கிறேன். அவன் பார்த்துக்கட்டும். இப்போ ஏதும் பேசாமல் அவளை தூக்கிட்டாதோ அந்த கோயிலுக்கு வாங்க. நாங்கள் முன்னாடி போய் உள்ளார யாரும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு விஷயத்தை சொல்லிட்டு வர்றோம். ஏங்க வாங்க என்று கணவனுக்கு உத்தரவிட்டுவிட்டு வீணாவின் தலையை சற்று நகர்த்தி சீட்டில் படுக்க வைத்துவிட்டு கார் கதவை திறந்து தலைக்கு சேலையை முக்காடாக போட்டபடி ஓட்டமும் நடையுமாக கோவிலை சென்று அடைந்தாள் சரஸ்வதி. பின்னோடே சுந்தரவதனம். உள்ளே அன்று விசேஷ தினமாக இருந்திருக்கும் போல சன்னிதானத்தின் முன்பு இருந்த சிறு மண்டபத்தில் 10-15 பேர் உட்கார்ந்திருந்தனர். அவர்களுக்கு முன் இருந்த மேடையில் பழுத்த பழம்போல் ஒருவர் உட்கார்ந்து சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். காவி நிற வேஷ்டி துண்டு, தும்பை பூவாய் நரைத்த தலை, தாடி மீசை. விழிக்குத் துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகனது நாமங்கள். முன்பு செய்த பழிக்குத் துணை 12 தோளும், பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அதாவது இதற்கு முன்பு செஞ்ச பழிபாவங்கள்லிருந்து இந்த முருகனின் 12 கைகளும் நம்மை காப்பாற்றும். வாழ்வாகிய நம்முடைய காட்டு பெரும் பாதையில் நாம் செல்லும் தனி வாழ்க்கைக்கு துணை அந்த வடிவேலனின் வேலும் அவனுடைய மயிலுமே என்று அழகாக விளக்கியுள்ளார். மழை நீர் சொட்ட சொட்ட சரஸ்வதியும் சுந்தரவதனமும் அதை கண்களில் நீர் பனிக்க கேட்டுக்கொண்டிருந்தனர். அதே நேரம் அத்தை, மாமா என்ற திவாகரின் கூக்குரல் கேட்டது. அது அவர்கள் இருவருக்கும் மட்டுமல்ல, உள்ளே இருந்த அனைவரின் காதுகளிலும் சோவென்று பெய்த அந்த மழை சத்தத்தையும் மீறி கேட்டது திவாகரின் அந்த அலறல் சத்தம். திடுக்கிட்டு போய் அனைவரும் வெளியே மண்டப வாசலின் முன் வந்து எட்டி பார்த்தனர். பயங்கரமாக இருந்தது அந்த காட்சி. காரிலிருந்து வீணாவை தன் தோளில் தூக்கி போட்டு கோயிலை நெருங்க போன சமயம் டக்கென கண் விழித்து வீணா அப்படியே தோளிலிருந்து அவன் முதுகிற்கு மாறி உப்பு மூட்டை போல் உட்கார்ந்து கொண்டு பயங்கரமாக சிரித்து கொண்டே அவன் கழுத்தை தன் கைகளால் நெரிக்க ஆரம்பித்தாள்.
அலறியபடியே வீணாவை சுமந்தபடி அங்கும் இங்கும் அலை மோதினான் திவாகர். எதிரில் இருந்தது எதுவும் தெரியாத மாதிரி மழை நீர் வழிந்து கண்களை மறைத்தது. என இழுத்த வீணாவின் முகம் படு பயங்கரமாக மாறியிருந்தது. ஹே வீணா, என்ன பண்ற? என்ன விடு, உனக்கு என்ன பைத்தியமா? ஹக் ஹக் என காற்றிற்கு தவித்தது அவன் நாசி. ஐயோ, அலறினாள் சரஸ்வதி. இதற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்திருந்தார் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்த அந்த வயதான பெரியவர். மழையில் சதிராடி கொண்டிருந்த வீணாவையும் திவாகரையும் பார்த்த நொடி அவருக்கு எல்லாம் விளங்கிவிட்டது. அவர் கண்ணுக்கு ஒரு கோர எரிந்து போன எலும்புக்கூட்டு உருவம் நீண்டு விரிந்த தலைமுடியோடு திவாகரின் முதுகின் மேல் உட்கார்ந்து அவன் கழுத்தை நெரிப்பது அப்பட்டமாக தெரிந்தது. உரக்க கத்தினார். தம்பி, எப்படியாவது அவளை தூக்கிட்டு கோவிலுக்குள்ள வர முயற்சி பண்ணுங்க. அது உங்க மனைவி இல்ல, ஒரு பயங்கர பெண் பிசாசு. அவர் சொன்ன நொடி திவாகரின் முதுகில் இருந்த வீணா அவரை முறைத்துவிட்டு திவாகரை விட்டு மேலெழும்பி பறக்க முற்பட்டாள். தம்பி, அவளை போக விடாதீங்க. விட்டீங்கன்னா உங்க மனைவி உங்களுக்கு இல்ல. எப்படியாவது பிடிச்சு கோயிலுக்குள்ளார இழுத்துட்டு வாங்க. அவர் சொன்னதும் சட்டென பறக்க முற்பட்ட வீணாவின் கால்களை எம்பி கெட்டியாக பிடித்து கொண்டான் திவாகர். வீணா திமிரினாள். என சிரித்து கொண்டே கால்களால் அவனை உதைத்தாள். கை நகங்களால் அவனை பிராண்டினாள். ரத்தம் வரும் வரை கடித்தாள். இப்போது மழை கொஞ்சம் கொஞ்சமாக நின்று மெல்லிய சாரல் மட்டுமே தூறியது. வீணாவை பிடித்த பிடியை விடாமல் கோவிலுக்குள் திவாகர் இழுத்து வந்த அதே சமயம் திவா என்றது ஒரு குரல். சட்டென நின்றான் திவாகர். திரும்பினான். தான் பிடித்திருந்த கைகளின் முகத்தை பார்த்தான். அதிர்ந்தான். வீணாவின் முகமல்ல, அவனது முதல் மனைவி ஆர்த்தியின் முகம் அது. ஆர்த்தி, நீயா? அத்தியாயம் 20. ஆர்த்தி, நீயா? அதிர்ந்த பயந்த குரலில் கேட்டான் திவாகர். நானே தான் திவா, நான் செத்து போயிட்டேன் திவா. தழுத்தழுத்தது ஆர்த்தியின் ஆவி. ஒரு நீல நிற வெளிச்சமாய் மிதந்தாள் ஆர்த்தி. என்னை மன்னிச்சிடுங்க திவா, உங்களை தவிக்க விட்டுட்டு போனதுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சது. வாங்க திவா, நாம போயிடலாம். இவ வேணாம், வாங்க திவா, நான் உங்க ஆர்த்தி கூப்பிடுறேன். மெல்ல திவாகரை நெருங்கினது அந்த ஆவி. இதற்குள் அந்த பெரியவர் கத்தினார். தம்பி, அது என்ன சொன்னாலும் காதல வாங்காதீங்க. அதை பிடிச்சு இழுத்து கோயிலுக்குள்ளார கொண்டாங்க. ஆர்த்தி மெல்ல மிதந்து திவாகரை நெருங்கினாள். அழகு கொஞ்சம் அதே நிலாமுகம், பழுப்பு நிற விழிகள். தன் விரல்களால் திவாகரின் முகத்தை தடவினாள். திவாகர் பிரம்மை தட்டினார் போல நின்றிருந்தான். நெற்றி, மூக்கு, உதடு என விரல்கள் மெல்ல நகர்ந்து அவன் கழுத்துக்கு வந்தது. அதை தடவினாள். 2 கைகளாலும் அவன் கழுத்தை பிடித்து அவன் அருகே வந்தாள். தன் முகத்தை அவன் முகத்தருகே கொண்டு சென்றாள். காற்றில் அவளது உருவம் மெல்ல ஆடிக்கொண்டிருந்தது. திவாகர் மயக்கம் வந்தவன் போல கண்களை மெல்ல மூடினான். சுந்தரவதனமும் சரஸ்வதியும் திக் பிரமை அடித்தது போல் பார்த்து கொண்டிருந்தனர். தன் மகள் வீணா இப்படி ஏதோ ஒரு பேயுருவமாகி மாறி நிற்பாள் என கனவிலும் அவர்கள் கருதவில்லை. அவளுக்கு ஏதோ தோஷம் இருக்கிறது என்றுதான் எல்லோரும் சொன்னார். அந்த தோஷம் இப்படி படு பயங்கரமாக இருக்கும் என நினைக்கவில்லை. திவாகரின் முகத்தை நெருங்கினாள் ஆர்த்தி. கண்கள் அகண்டிருந்தது. உதடு இரத்த சிவப்பில் இருந்தது. முகம் வெளுத்திருந்தது. திடீரென அவள் வாயோரம் 2 கோரை பற்கள் நீண்டது. அவள் விரல்களில் இருந்த நகங்கள் நீண்டது. திவாகரின் கழுத்தை பற்றிய கைகள் இறுகியது. அந்த ஆத்மா அவனது கழுத்தருகே தன் கோரை பற்களை பதிக்கப் போன சமயம் டான் டான் என்ற சத்தத்துடன் கோவில் மணி அடிக்க ஆரம்பித்தது. திடுக்கிட்டு போய் வெடுக்கென தன் கழுத்தை திருப்பியது ஆர்த்தியின் ஆவி. அந்த பெரியவர் தான் கோவில் மணியை அடித்து கொண்டிருந்தார். சட்டென தூக்கத்திலிருந்து விழிப்பது போல் எழுந்து தலையை உலுக்கி கொண்டான் திவாகர். மிக நெருக்கத்தில் கோரை பற்கள் முளைத்து ரத்தம் குடிக்கும் இரத்த காட்டேரியாய் கோர வடிவத்திலிருந்த ஆர்த்தியை ஓவென்று அலறலோடு பிடித்து தள்ளிவிட்டான். பின்னுக்கு போய் நகர்ந்து சட்டென அப்படியே நின்றாள் ஆர்த்தி. சரியான சமயத்தில் கோவில் மணியை அடித்து ஒலிக்க செய்த அந்த பெரியவர் ஒரு சீடனை கூப்பிட்டு விடாமல் அதை அடிக்க செய்தார். கோவில் மணியின் டான் டான் ஓசை ஆர்த்தியை காதை மூட செய்தது. வேண்டாம், மணி அடிக்காத, நிறுத்து. என் உடல் எல்லாம் அதிருது. வேணாம், உங்களையெல்லாம் ரத்தம் குடிக்காம விட மாட்டேன். கர்ண கடூரமாக அலறினாள். இப்போது அந்த பெரியவர் வேக வேகமாக வெளியே வந்தார். அவர் கையில் முருகனின் நீண்ட வேல் இருந்தது. பளபளவென மின்னியது. காக்க காக்க கனகவேல் காக்க. அவரது கவசத்தை விடாமல் பாடிக்கொண்டிருந்தது. வேகமாக வந்தவர் ஆர்த்தியின் நீண்ட தலைமுடியை கொத்தாக பற்றி கோவிலினுள் இழுத்து வர ஆரம்பித்தார்.
அவர் தொட்டதுமே ஆர்த்தி நெருப்பை தொட்டது போல் அலறினாள். மிருகமும் அல்லாத மனிதனும் அல்லாத ஒரு குரலில் அலறினாள் ஆர்த்தி. ஓ ஐயோ விடு! காக்க காக்க கனகவேல் காக்க! அவரது உதடு ஓயாமல் உச்சரித்தது. பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாஷ்டிக பேய்கள்! ஐயோ நிறுத்து! சொல்லாத சொல்லாத! ஆர்த்தி கோரமாக அலறினாள். அல்லல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளி வாய்ப்பேய்களும் குரளை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட ஹா என்று பயங்கரமாக நெடிது ஒலித்தது ஆர்த்தியின் குரல். தரதரவென இழுத்து வந்து கோவிலில் முருகனின் சன்னதியின் முன்பு வந்து அவளை போட்டார் அந்த பெரியவர். வெண்ணிற தாடியும் மீசையும் தும்பை பூவாய் நரைத்த தலைமுடியும் அவ்வளவு குளிரிலும் மழையிலும் வெறும் வேஷ்டியும் மேல் அங்கவஸ்திரமுமாக நெற்றியில் பட்டையாய் விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சமுமாக கையில் வேலுடன் நின்றிருந்த அவரது கண்கள் சிவந்திருந்தது. ஒரு கையை இடுப்பில் வைத்துக்கொண்டு வலது கையில் வேலுடன் அவர் நின்றிருந்த அவரது கோலமே வெகு அலாதியாயிருந்தது. ஆர்த்தி கூனி குறுகி படுத்தபடி தரையோடு தரையாய் ஊர்ந்தாள். எந்த பக்கமும் நகர முடியவில்லை அவளால். எங்கு திரும்பினாலும் அனல் அடித்தது. உடல் எல்லாம் தீப்பற்றி எரிவது போல் இருந்தது. நிமிர்ந்து சன்னதியை பார்த்தாள். பளீர் என்ற வெளிச்சம் மின்னியது. கண்கள் கூசியது அவளுக்கு. முருகனின் கண்கள் நெருப்பை கக்கியது. என்ற விதவிதமான பயங்கர குரல்களில் ஒலி எழுப்பியது ஆர்த்தியின் ஆவி. கையில் வேலுடன் நின்றிருந்தார் அந்த வயதான பெரியவர். முகத்தில் ஒரு தேஜஸ் சுடர்விட்டது. உருமினார். சொல்லு, நீ யாருன்னு சொல்லு. முனகியது ஆவி. மாட்டேன், சொல்ல மாட்டேன். உன்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? நான் என் புருஷனை தேடி வந்தேன். நீ யார் குறுக்க? எனக்கும் என் புருஷனுக்கும் 1000 இருக்கும். நீ யார் அதை கேட்க? கூனி குறுகியபடி அமர்ந்திருந்த ஆர்த்தியின் ஆவி ஆக்ரோஷமாக பேசியது. சரஸ்வதியும் சுந்தரவதனும் திடுக்கிட்டு போய் திவாகரை பார்த்தனர். என்ன, வீணா மேல வந்திருக்கிறது உங்க முதல் மனைவியோட ஆவியா? சரஸ்வதி கேட்க, ஆமாம் தலையாட்டினான் திவாகர். இவதான் ஆர்த்தி. ஆனால் இவ இறந்து போனது எனக்கு இப்போதான் தெரியும். என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல. பீதியுடனும் அதிர்ச்சி விலகாத விழிகளுடனும் ஆர்த்தியை பார்த்தபடியே பேசினான் திவாகர். நீதான் அவன் வேண்டாம்னு விலகி உன் பாதையை பார்த்துட்டு போயாச்சே, பிறகென்ன திடீர்னு உன் கணவன் மேல கரிசனம்? கணீர் என்ற கேலி குரலில் அந்த பெரியவர் கேட்க, திவாகர், சரஸ்வதி, சுந்தரவதனம் 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டது. இந்த விஷயம் எப்படி இவருக்கு தெரிந்தது? இப்பொழுது அவர்கள் அவரை பார்த்த பார்வையில் பயம் கலந்த மரியாதை தெரிந்தது. நீதான் விலகி போயிட்டியே, பின் என்ன? அவர் மீண்டும் கேட்க, ஆர்த்தி சில நிமிடம் அமைதியாக இருந்தாள். வாஸ்தவந்தான். என் மேலே உயிராக இருந்த அவரை தூக்கி எறிஞ்சிட்டு சினிமா மோகத்தில் போனேன். ஆனால் அப்படி இவரை விட்டு விலகி போனதுக்கு அப்புறம்தான் உலகம்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் என் மாமாவும் அத்தையும் என்னை சினிமா ப்ரொடியூசருங்க கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. தனியான ஒரு கடற்கரை பங்களா அது. ஆடிஷன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வெளியே போயாச்சு. அங்கே 3 பேர் இருந்தாங்க. ப்ரொடியூசர் நந்தலால் சேட், இயக்குனர் ஆதிரன், நடிகன் கமலேஷ். முதல்ல கொஞ்ச நேரம் விதவிதமாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்து போஸ் கொடுக்க சொன்னாங்க. நானும் அப்படியே செஞ்சேன் சந்தோஷமாக. கடைசியாக பிறந்த மேனியாக வந்து நிற்க சொன்னாங்க. அதிர்ச்சியான நான் முடியாதுன்னு மறுத்தேன். வெளியே போக கிளம்பினேன். ஆனால் அவங்க 3 பேரும் அடியாட்களை வச்சு பலவந்தமாக தூக்கிட்டு வந்து என்னை ஒரு தனி அறையில் போட்டு அடைச்சாங்க. என் கண்ணு முன்னாடியே மாமாவுக்கும் அத்தைக்கும் அவங்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, என்னை இவங்களுக்கு அந்த பாதகர்கள் வித்துட்டாங்கன்னு. நான் துடிச்சேன், கதறினேன். என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு கெஞ்சினேன். ஆனால் அவங்க சிரிச்சுக்கிட்டே, உன்னை எப்போவோ வித்திருக்கணும்டி, அனாதையான உன்னை எதுக்கு பாலும் நெய்யும் ஊட்டி வளர்த்தோம்னு நினச்சேன். அதெல்லாம் மொத்தமாக வசூல் பண்ண வேண்டாம். இடையில உன் புருஷன் உன்னை கொத்திக்கிட்டு போயிட்டான். நல்ல வேளை நீயா அவனை விட்டு விலகிட்டு வந்துட்ட. சும்மா அவங்க சொல்கிற மாதிரி நடித்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வாடி பொண்ணே, இன்னைய நிலவரத்துக்கு உனக்கு மார்க்கெட் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எல்லா சித்திரவதையும் நடந்தது. நினைச்ச நேரத்தில் எல்லாம் அந்த 3 பேரும் என்கிட்ட வந்து எனக்கு அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் யாரையோ கூப்பிட்டு வந்து என் ரூமில் விட்டுட்டு அங்கே நடக்கிற அநியாயத்தை வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க. தினமும் எனக்கு போதை ஊசி போட்டு நான் போதையிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. 3 மாசமா இந்த நரக கொடுமையை அனுபவிச்சனா, ஒரு நாள் எப்படியோ தப்பிச்சு போக பார்த்தப்போதான் என்னை அடிச்சே கொன்று மதுவை ஊற்றி என்னை கொளுத்தினாங்க. காப்பாற்ற யாருமே இல்லாமல் என் வாழ்க்கை அடியோட நாசமாக போனது. ஆனால் திவா, ஆர்த்தியின் குரல் தழுதழுத்தது.
சாகும்போது நான் உன்னைத்தான் திவா நினச்சிக்கிட்டேன். ஐயோ, எப்படி என்னை பூ மாதிரி பார்த்துக்கிட்ட. எனக்கு இப்படியெல்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சா நீ துடிச்சு போயிடுவேன்னு நினச்சேன். என் சாவுக்கு காரணமான அத்தை, மாமா, அந்த நந்தலால் சேட், கமலேஷ், ஆதிரன் எல்லாரையும் என் வெறி தீர கொன்று பழி வாங்கினேன். உன்கிட்ட எனக்கு நடந்ததை சொல்லணும்னு துடிச்சேன். காத்தோடு காத்தா பறந்து உன்கிட்ட வரும்போது தான் நீயும் இந்த வீணாவும் கணவன் மனைவியா அந்த புது வீட்டுக்கு குடி வந்தீங்க. என்னால் தாங்கவே முடியல. இந்த 1 வருஷத்துல நீங்க என்ன மறந்து வேறொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல திவா. சொன்ன ஆர்த்தியின் குரலில் இப்போது கோபம் கொப்பளித்தது. நேரம் பார்த்து வீணாவை நான் ஆக்கிரமிச்சிட்டேன். உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா திவா? சினிமாவில் நடிச்சு பேரும் புகழும் வாங்கி காட்டிட்டு உன்கிட்ட திரும்பி வந்துடலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீயும் என்னை மறந்து இன்னொருத்திய பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டல்ல? விடமாட்டேன். உங்களை வாழவே விடமாட்டேன். இவ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினச்சிதான் பள்ளத்தாக்கில் இருந்து குதிக்க வச்சு அவ கதையை முடிக்கலான்னு பார்த்தேன். நீ வந்து காப்பாத்திட்ட. இவளுக்கு உன் மேலையும் உனக்கு இவள் மேலையும் வெறுப்பு வர்ற மாதிரி பண்ணேன். ஆனால் அப்பவும் நீங்கள் 2 பேரும் பிரியலை. இனிமே என்னால் பொறுத்திருக்க முடியாது. நான் இல்லாமல் நீயும் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. உன்னையும் நான் கூட கூப்பிட்டுக்கிட்டு தான் போவேன். இது சத்தியம். குறுக்க யார் வந்தாலும் கொன்று போடுவேன். பயங்கரமாக பேசியது ஆர்த்தியின் ஆவி. திவாகர் சர்வமும் அதிர்ந்து போய் நடுங்கினான். சரஸ்வதி முருகா என்று கருவறையை நோக்கி கண்ணீர் மல்க கும்பிட்டாள். எப்படியாவது என் மகளையும் மருமகனையும் இந்த ஆத்மா கிட்டேருந்து காப்பாத்து முருகா. யார் வந்தாலும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது என்று ஆர்த்தி பெரிதாக சிரித்தாள். காலை சம்மணம் விட்டு உட்கார்ந்து தலையை சுழற்றி சுழற்றி ஆடினாள். தரையில் அவள் நெற்றி நங் நங் என்று முட்டியது. முட்ட முட்ட நெற்றி பொத்து கொண்டு ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. ஐயோ, வாயும் வயிறுமா இருக்காளே, என் பொண்ணை காப்பாத்து வேளா! சரஸ்வதி கூக்குரலிட்டாள். திவாகர் பதறினான். வேணாம் ஆர்த்தி, நிறுத்து. வீணா பாவம், அவளை விடு. அதே நேரம் அந்த பெரியவர் கையில் வைத்திருந்த வேலால் ஆர்த்தியை சுற்றி ஒரு வட்டக்கோடு வரைந்தார். நெருப்பு பொறி பறந்தது. சிஷ்யன் போல் இருந்த ஒருவனை பார்த்து ஏதோ சொன்னார். தலையாட்டி விட்டு சென்ற அவன் எதையோ கொண்டு வந்தான். வந்த அவன் கையில் முருகனின் மேல் அபிஷேகம் செய்யப்பட்ட பால் வைத்திருந்த பெரிய குடம் இருந்தது. அதை கையால் வாங்கினார் அந்த பெரியவர். வேலை அதன் உள்ளே படும்படி வைத்தார். அதை பிடித்து கொண்டே, இதோ பார், உன்னை போல் ஆணவம் பிடித்த ஆத்மாவுக்காகவே முருகன் வைத்திருக்கும் இந்த வேலாயுதம், அதன் சக்தியை பார் என்றபடி வேலால் அந்த பாலை கலக்கி கொண்டே ஆர்த்தியின் அருகில் வந்து அந்த பாலை அப்படியே அவள் தலைமேல் ஊற்ற ஆரம்பித்தார். அவ்வளவுதான். குளிர்ந்த முருகனின் திருமேனியை தழுவி சென்று புனித சக்தி படைத்திருந்த அந்த பாலும் வேலும் சேர்ந்து தன் மேல் பட்டதும் ஆர்த்தியின் உடல் அமிலம் பட்டது போல் எரிய ஆரம்பித்தது. அலறி துடித்தது ஆர்த்தியின் ஆத்மா. அதன் உடலில் இருந்து அனல் வீசி புகை வர ஆரம்பித்தது. வேணா வேணா, ஆ, ஐயோ, எரியுதே! இந்த காட்டம் என்னால் தாங்க முடியல. இங்கே என்னால் இருக்க முடியல. இந்த உடம்புக்குள்ள என்னால் இருக்க முடியல. நான் போயிடுறேன், என்னை விட்டுடுங்க. உன்னை போக விட முடியாது. உன் போல் அழகு ஆணவம் என்னும் மாயையில் சிக்கிக்கொண்டு நல்ல வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு பின் அது இல்லாமல் போன வெறுப்பில் வேறு யாருக்கும் அந்த வாழ்க்கை கிடைக்கக்கூடாது என்ற எண்ணம் இருப்பவர்களால் மற்றவருக்கு எப்பொழுதுமே துன்பமே. உன்னை விட்டால் நீ வேறு யாருக்காவது போய் இந்த வேலையை செய்ய மாட்டாய் என்பது என்ன நிச்சயம்? உன் எண்ணப்படிதான் உன் வாழ்வு அழிந்து போனது. நல்ல உள்ளத்தை மனதளவில் காயப்படுத்திய நீ உடல் அளவில் காயப்பட்டு வேதனைப்பட்டு இறக்க நேரிட்டது. இந்த மலையாண்டவர் சந்நிதியில் உனக்கு சமாதி கட்டுகிறேன் பார். இந்த வேலனுக்கு எதையும் மிச்சம் வைப்பது பிடிக்காது என கர்ஜித்தவாறே அந்த பாலை ஊற்ற ஊற்ற ஆர்த்தியின் ஆன்மா சுருங்கி வீணாவை விட்டு கிளம்பி அது வட்ட வடிவ ஒரு புள்ளியாகி சமாதியில் இருந்த முருகனின் காலடியில் போய் ஒரு பூவாய் விழுந்து மறைந்தது. வீணா மயக்கமாய் சாய்ந்து விட்டிருந்தாள். அந்த பெரியவர் புன்னகைத்து கொண்டே, அந்த பேதை முருகனின் காலடியை சேர்ந்து விட்டாள். அடாத ராட்சசருக்கும் கருணை காட்டி அவர்களை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிய எம் முருகன் இந்த பேதை பெண்ணை அவ்வளவு கடுமையாக தண்டித்து விடுவானா என்ன? அவளை ஒரு புஷ்பமாக மாற்றி தன் காலடியில் ஏற்றுக்கொண்டான். மென் புன்னகை தவழ்ந்தது அவர் முகத்தில். அபிஷேக தீர்த்தத்தை வீணாவின் முகத்தில் தெளித்தார். விழிப்பு வந்து மெல்ல எழ முயன்றாள். சுற்றிலும் பார்த்தாள். கையில் வேலுடன் நின்றிருந்த அந்த பெரியவரை பார்த்தாள். பழனிமலை முருகனாக காட்சியளித்தது அவர் உருவம் அவள் கண்களுக்கு. சிலிர்த்து போனாள் வீணா. முருகா என்று பக்தி கதறலோடு அவர் காலில் விழுந்தாள்.
திவாகரும் கூடவே சரஸ்வதி சுந்தரவதனமும் மற்றும் சுற்றி இருந்த பலரும் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தவர்களும். ஐயா, நீங்க யாரு? எழுந்த சுந்தரவதனம் கும்பிட்டபடியே அவரை கேட்டார். ஐயாதான் தவத்திரு குழந்தைவேல் சுவாமிகள். இன்னைக்கு இங்க கோயில்ல ஆன்மீக சொற்பொழிவு பண்றதுக்காக சேலத்திலிருந்து வந்திருக்காரு. ஒருவர் சொல்ல அந்த பெரியவர் திடீரென அவர்களிடமிருந்து விலகி விடுவிடுவென பிரகாரத்தை சுற்றி முருகனின் சந்நிதியின் பின்புறம் போனார். போனவர் மீண்டும் திரும்பவே இல்லை. அதே நேரம் வாசலில் அந்த கார் வந்து நின்றது. விடிந்து விட்டிருந்தது. காரிலிருந்து அதே பெரியவர் இறங்கிக் கொண்டிருந்தார். எல்லோரும் விதிர்த்து போனார்கள். இப்பொழுதுதானே அவர் நம்ம கண் முன்னாடி உள்ளே பிரகாரத்துக்குள்ள போனார். இப்போ எப்படி அதுவும் கார்ல வந்து இறங்கினார்? அந்த பெரியவரின் கூட 2 சிஷ்யர்கள் போன்றோர் இருந்தனர். மன்னிக்க வேண்டும், அடாத மழை காரணமாக வண்டி தாமதமாக புறப்பட்டு வந்துட்டது. இப்போதான் எங்களால் வர முடிஞ்சது. சொற்பொழிவை இன்னும் சில நேரங்களில் ஆரம்பிச்சிடலாம். அவர்கள் சொல்ல சொல்ல எல்லோருக்கும் புரிந்து போனது. அந்த பிடிவாதக்கார பேயை விரட்ட அந்த செந்தில் ஆண்டவனே இந்த பெரியவர் ரூபத்தில் வந்து அதை விரட்டி இந்த குடும்பத்தை காப்பாற்றி இருக்கிறான் என்பது. திவாகர், வீணா, சரஸ்வதி, சுந்தரவதனம் எல்லோருக்கும் மெய் சிலிர்த்து போனது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. எதுவும் புரியாமல் விழித்தனர். இப்பொழுது வந்த பெரியவரும் சீடர்களும். சந்நிதியில் முருகன் முன்னைவிட பன்மடங்கு அழகாக ஜொலித்தான், கண்களை சிமிட்டியபடியே. முற்றும். மீண்டும் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இன்னொரு சேனலான தனாஸ் ஹாரர் ஸ்டோரிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.